வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம சீங்மிங்கும் மத்தவங்களும் சேர்ந்து அந்த வாம்பயர் பேட்ஸை சமாளிச்சிருப்பாங்க. சோ அந்த டோருக்குள்ள வந்தோடனே ஒரு பெரிய கேவ் இருக்கும்ல, அங்கே நிறைய வாம்பயர் பேட்ஸ் இருக்கும். அப்ப நம்ம சீங்மிங் தான் இதை சமாளிச்சிருப்பான். அதனால அந்த வாம்பயர் பேட்ஸ் எல்லாமே பயந்துகிட்டு அதுக்கு மேல இவனுங்களை அட்டாக் பண்ணாது. இவனுங்க கொஞ்சம் தூரம் போக போக இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு என்ட்ரி இருக்கும். சோ அதை தாண்டினா ஒரு குரூப் இருக்கானுங்க, அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு இங்க இருந்தே தெரிஞ்சிடும். சோ அந்த எனர்ஜியை அவன் டிடெக்ட் பண்ணிடுவான். சோ இப்ப அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க, வேற எங்கேயும் இல்ல. இப்ப அதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். திரும்பியும் போற வழியில நம்ம சிங்மிங் அந்த பாஸ்பரசன் பேர்ல்ஸை பாப்பா. சோ இந்த கேவ்லயும் அடுத்தடுத்து பாஸ்பரசன் பேர்ல்ஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, சே என்னோட பணம் எல்லாம் இங்கே இப்படியே இருக்கு, இது எதையுமே என்னால கை வச்சு எடுக்கவே முடியல. ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், அவன் மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருந்து இந்த பிரச்சனையை கூட்டாம இருந்திருந்தானா இன்னி யாரும் இது எல்லாத்தையும் நான் எடுத்திருப்பேன் அப்படின்பா. உடனே அந்த பெக்கரும் சொல்லுவான், என்னாலதானே நீ இப்ப எச்சரிக்கையோட இருக்க, இல்லன்னா நீ பாட்டுக்கு போய் தொற்றுப்பீல, இதனால வேற ஏதாவது ஆபத்து வருமானு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான். உடனே நம்ம சிங்மிங்கு டக்குன்னு திரும்பி பார்த்து, என்ன சொன்ன, யாரு, என்னால பிரச்சனையா, மறந்துடாதரா, என்னைக்கும் இந்த இதை நான் மறக்கவே மாட்டேன், உன்னைய பழி வாங்கியே தீருவேன், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தரத்தரன்னு எழுதிட்டு போவாங்க. இவனுங்களும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு வழியா எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க வந்துட்டானுங்க. சோ இப்ப இதுக்கு முன்னாடி இவனுங்க அந்த டோர் கிட்ட வரும்போது ஒரு இடம் இருந்துச்சுல, அந்த இடம் அப்படியே இந்த சைட்ல தூண்லாம் கட்டி ஒரு மாதிரி பாக்குறதுக்கே கட்டப்பட்ட இடம் மாதிரி இருந்துச்சு. சோ அந்த இடம் ஓரளவு சின்னதா இருக்கும். ஆனா அதுலயே இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு தான் இப்ப இவனுங்க வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்தையும் ஒருத்தரா கையிலேயே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இது எல்லாத்தையுமே செஞ்சது அந்த மெடிசன் இம்மோர்டல் தான். சோ இப்ப இதை தாண்டி வந்த உடனே, இந்த இடத்துக்கு வந்த உடனே இவனுங்க எந்த வழியா வந்தானுங்களோ அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடும். அது க்ளோஸ் ஆன உடனே இப்ப இவனுங்க போக வேண்டிய வழியும் பிளாக் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவனுங்களுக்கு பிளட்டோட ஸ்மெல் வரும். எங்க இருந்து இந்த பிளட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சுத்தி முத்தி பார்க்கும்போதுதான் கொஞ்சம் தூரத்துல இவனுங்களுக்கு நிறைய பேர் நிக்கிறது தெரியும். அவனுங்க நிறைய பேர் நிக்கிறானுங்கல்ல, அதுக்கு கீழே நிறைய பேர் இறந்தும் கிடப்பாங்க. அதுல அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆளு யாருன்னு பார்த்தா இந்த கோக்போ தான். அதாவது இந்த கோக்போவோட பேரு ஹெவன்லி ஸ்வாட், அவனோட நிக் நேம். அவன் மட்டும் கிடையாது, அவன் பக்கத்துல இன்னும் நிறைய பேரும் நிப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் கீழே ஒரு 20 பேராவது அட்லீஸ்ட் இறந்து கடந்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாரையும் இவனுங்க தான் கொண்டிருக்கானுங்க. அதுலயும் முக்கியமான ஆளுங்க இங்க நிக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தா, அந்த மைட்டி ஆக்ஸ், ஃபர்ஸ்ட் அந்த ஹியோவான் எல்டர் கூட சண்டை போட்டவன், அடுத்து ஷான்டாங்கோட ஷிஃப்ட் ஸ்வாடு, அப்புறம் அசூர் ஸ்வாட் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரு, இந்த சவுப்பு ஸ்லாட்டரர் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் இந்த சோப்ப, அப்புறம் ஜோ மியூங் சாங், இவன் இந்த ரிவர் பிளாக் பிளேட் அப்படின்னு சொல்லி இவனை சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த இடத்துல இருப்பாங்க. சோ இந்த ஜோ மியூங் சானை பார்த்த உடனே இந்த பெக்கர் கேப்பா, நீ இங்க இருக்கியா, இந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து இருக்கியா, இந்த மாதிரியான வேலைகள்ல நீ ஏன் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேப்பா. ஏன்னா இவன் ஓரளவு நல்லவனா, இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கான். அப்படி ஒரு நல்லவனா யோசிக்கும் போது திடீர்னு இத்தனை பேர் கூட சேர்ந்து இப்படி இத்தனை பேரை கொண்டிருக்கியே, இதெல்லாம் மனுஷத்தன்மையே இல்லைன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அந்த ஜோ மியூங் சான் சொல்லுவான், நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஜியாங்குல என்ன விஷயம் அப்படின்றத நீ மறந்துட்டியா என்ன? ஜியாங்குல யார் யாரெல்லாம் இந்த ட்ரெஷர்ஸை வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கில்ட்டி தான். அதே மாதிரி அதை பறிக்க நினைக்கிறவங்களும் கில்ட்டி தான். இங்க இறந்து கிடக்கிறவங்க எல்லாரும் அதை தான் ட்ரை பண்ணாங்க, அதனாலதான் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ மியூங் சான் சொல்லுவான். உடனே இந்த பெக்கர் கேப்பான், நீ ஒரு நல்லவன் நான் நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, நான் நல்லவன் தான், அதே ஆளதான் நீ இப்பயும் பாக்குற, நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்க்கும்போது நான் நிறைய நல்லது பண்ணிருப்பேன்ல, இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே டிவைன் வெப்பன்ஸ், இது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், நான் இன்னும் நிறைய நல்லது பண்ணுவேன், நல்லது பண்றது முக்கியம் தான் நானும் நினைக்கிறேன், கவலைப்படாது அப்படின்றவான். இதை கேட்டுட்டு இந்த பெக்கர் சொல்லுவான், நீ கிரேசியா மாறிட்ட, எவ்வளவு பேராசை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை என்னைக்கும் செய்யக்கூடாதுன்பா. உடனே இதை கேட்டுட்டு அந்த மைட்டி ஆக்ஸ் சொல்லுவான், நீ ஒண்ணு இன்னசென்ட்கெல்லாம் கிடையாது, இங்க நீ எதுக்காக வந்திருக்க, என்ன எல்லாருக்கும் வந்து ஆராதனை எடுக்க போறியா, நீயும் இன்னொருத்தனோட ட்ரெஷரை எடுக்கணும்ன்றதுக்காக தானே இங்க வந்திருக்க, அப்புறம் நீ மட்டும் எப்படி நல்லவனா மாறுவ, நாங்க நல்லவனுங்க இல்லைன்னா நீயும் நல்லவன் கிடையாது, இங்க உள்ள வரும்போதே உனக்கு தெரியலையா, வெறும் ஒரு துளி ரத்தத்தை கூட சிந்தாம உன்னால அந்த ட்ரெஷர் எடுத்துட முடியும் நினைக்கிறியா என்ன இப்படின்னு கேட்ட உடனே, அது எனக்கும் தெரியும், ஆனாலும் ஒரு சில எல்லைகளை நம்ம மீறவே கூடாது, அந்த மாதிரி என்னோட பேராசைக்காக நான் யாரையும் போய் கொல்லலாம் மாட்டேன், ஒருவேளை அவங்கள என்னால பேசி சமாளிக்க முடியும்னா நான் அதை தான் பண்ணுவேன், சும்மா தேவையே இல்லாம போய் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நீ சொல்ற இந்த இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நீங்க எல்லாரும் சாகிறதுக்கு ரெடியா இருந்திருக்கணும், இப்ப நீங்க வந்துட்டீங்க, நீங்க எங்க கையால சாக போறீங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த பெக்கரும் சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் திரும்பி பாப்பான். இங்க இருக்கிற எல்லா கேட்ஸுமே மூடி இருக்கும். அப்ப அந்த கோக்போ சொல்லுவான்,
நீ என்ன தப்பிச்சு போற கேட்டை பாத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேட் மட்டும் தான் திறந்திருக்கு. நீங்க ஒருவேளை தப்பிச்சு போகணும்னு நீ என்ன இருந்துச்சுன்னா எங்களை தாண்டி தான் போகணும். ஆனா அதுக்கு நாங்க விட மாட்டோம்ல. ஏன்னா நாங்க வூண்ட்லெஸ் வார்டு இன்டர்செப்டர் என்ன நினைச்சாரோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து எல்லா வழியுமே அடைச்சிருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். இங்க இருந்து யார் வெளில போறாங்களோ அவங்க ஒரு குரூப்பா மட்டும்தான் இருக்கணும். ஒண்ணு நாங்க வெளில போகணும், இல்லைன்னா நீங்க வெளில போகணும். யாருன்றத சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கிறோன்றவா. உடனே இந்த பெக்கர் கேட்பான், அப்படின்னா எங்களையும் கொல்ல போறீங்களா அப்படின்னு. உடனே இந்த கோக்போ சொல்லுவான், எங்க மேல பழி சொல்லாத. இந்த ஜியாங்கோ கருணையே இல்லாத இடம்ன்றது உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எங்க மேல பழி சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கேட்பான். உடனே இந்த பெக்கர் சுத்தி இருக்கிறவங்க எல்லா பெக்கர்ஸ் கிட்டையும், எல்லாரும் உங்களோட வெப்பன்ஸை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறவனுங்க எல்லாரும் மனுஷங்களே கிடையாது. இவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்பா. உடனே சண்டை போடலான்னு ஆரம்பிச்ச உடனே இந்த பெக்கருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டும் கூட. இவனுங்களை எதிர்த்து சண்டை போட்டா எல்லாருமே உயிரோட தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இவனுங்க மட்டும் இருந்தா பத்தாது. அதனால என்ன கேட்பானா, இந்த மவுண்ட்வாவோட டிசிபிள்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை திரும்பி பார்த்து, நாங்க எல்லாரும் இந்த மாதிரி கேவலமா கேட்கறோம்னு எங்களுக்கே தெரியுது, இருந்தாலும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம பேக்ஷனும் மத்தவங்களும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிருவானுங்க. ஏன்னா இவனுங்க ஒன்னும் நல்லது பண்ணல, இருந்தாலும் இந்த மாதிரி மோசமா கொள்ற ஆளுங்களை சும்மா விட்டு போறதுல அவனுங்களுக்கு விருப்பம் இருக்காது. சோ அதனால சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க. இந்த பெக்கரோட பிளான் அவனுங்க எல்லாரையும் தோக்கடிக்கணும்ன்றது கிடையாது. அதுக்கு பதிலா அவனுங்களுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்குல்ல, சோ இவனுங்க எல்லாரையும் திசை திருப்பிட்டு அந்த கேட் வழியா ஓடி போயிடலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் பிளான் போட்டிருக்கான். ஆனா இவன் இவ்வளவு பெரிய பிளான போட்டவன் அதுல ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டான். அதுவும் ஒரு முக்கியமான ஆளைய மறந்துட்டான். இப்ப அவன் முன்னாடி நடந்து போவான். அவனை பார்த்த உடனே அங்க இருந்து அந்த கோக்பு கேட்பான், யார் நீ அப்படின்னு. நான் யாருன்னு சொன்னா மட்டும் உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நீ தானே சொன்ன இந்த ஜியாங்கு கருணையே இல்லாத ஒரு இடம்னு. இப்ப நான் உனக்கு காட்டுறேன், கருணையே இல்லாத ஒரு இடம்னா எப்படி இருக்கும்னு நான் இப்ப என்னோட கத்தியால உனக்கு காட்டுறேன் அப்படின்பா. அதை பார்த்த உடனே அங்க முன்னாடி ஜோ மியூங்சான்னு ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தால, அவனோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அவன் உடனே யோசிப்பான், என்னோட கை நடுங்குதா, அதுவும் ஒரு சின்ன பையனை பார்த்தா. இவன் ஒன்னும் அவ்வளவு ஸ்பெஷலா தெரியலையே, இருந்தாலும் அவனோட ஸ்வாட் அவன் வெளில எடுத்த உடனே என் கையை எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நல்லாவே தெரியுது இவன் டேஞ்சரஸான ஆள் அப்படின்னு. இதை சொன்ன உடனே இந்த ஜோ மியூங்சானும் பக்கத்துல இருக்கிற அந்த ஹெவன்லி ஸ்வாட் கிட்ட திரும்பி சொல்லுவான், அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவன் ஏதோ ஒன்னு பெருசா வச்சிருக்கா, அவனை மட்டும் சும்மா எடை போட்டாதீங்கன்னு சொல்லும் போதே இந்த கோக்போ அதெல்லாம் கேட்கவே மாட்டா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை பார்த்து பயப்படுற நிலைமையிலேயா நம்ம இருக்கோம், இங்க இருந்து நம்மளுக்கு நேரமே இல்ல, இவனுங்க எல்லாரையும் கொண்டுட்டு சீக்கிரமா போறதுதான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோக்பு சண்டை போடுறதுக்காக வருவான். இப்ப இந்த கோக்பு இந்த சிங்மிங் முன்னாடி வந்து நின்னுட்டு, நீ ஏதோ நீ என்கிட்ட காட்டுறேன்னு சொன்னீல, அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட மேல தூக்கி போடுவான். தூக்கி போட்டு அதோட எண்டை பிடிச்சு அது மூலமா நம்ம சிங்மிங்க அட்டாக் பண்ணுவான். இதை முதல்ல தடுத்து காட்டு, அப்புறம் பேசிக்கலான்ருவான். சோ இந்த ஒரு அட்டாக்க நம்ம சிங்மிங் கடைசியா தடுத்துருவான். அதாவது அதோட எட்ஜி கிட்ட வந்து தடுத்துருவான். கரெக்டா தடுத்த உடனே இதை பார்த்துட்டு இந்த கோக்புக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே சிங்மிங்கோட கண்ணை பார்த்த உடனே இவன் ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிடுவான். உடனே அவனும் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஆனா அவனோட எல்லா அட்டாக்ஸையுமே நம்ம சிங்மிங் பிளாக் பண்ணிடுவான். பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது, அந்த கோக்பு கடைசியா தன்னோட ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணி நம்ம சிங்மிங்க அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம சிங்மிங் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். கரெக்டா அவன் பக்கத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ண உடனே அந்த கோக்புவோட தலை இருக்குல்ல, அது அவனோட உடம்புல இருக்காது. பார்த்தா அவனோட தலையும் 2 கையும், அந்த ஸ்வாட பிடிச்சுக்கிட்டு இருந்த 2 கையும் அப்படியே மேல ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கும். அவன் தலையே இல்லாம அப்படியே கீழே விழுந்துருவான். அப்படியே நம்ம சிங்மிங்க அவனோட ஃபேவரட்டான ஒரு டயலாக சொல்லுவான், அடுத்து யாரு அப்படின்னு. இது சொன்ன உடனே இந்த கோக்புவோட தலை விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த மைட்டி ஆக்ஸ் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். இந்த பையன் அவனை கொன்னுட்டானா, அதுவும் ஒரு பூச்சியை கொல்ற மாதிரி கொன்னுட்டான். உடனே இந்த ஜோ மியூங்சான் சொல்லுவான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு. அவனை பார்த்தா சாதாரண சின்ன பையன் மாதிரி தெரியல, அவனை பார்த்தா நம்மளை விட அதிகமான அளவு சண்டைகள் போட்டு அதிகமான பேரை கொலை பண்ண மாதிரி தெரியறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மலையை குவிச்சு வைக்கிற அளவுக்கு இவன் ஆளுங்களை கொண்டிருப்பான். அப்படி ஒரு ஆளு தாவோயிஸ்டா இருக்கிற வாய்ப்பே கிடையாது. இவன் ஒரு ஸ்லாட்டரர் அப்படின்னு இந்த ஜோ மியூங்சான் சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கோட கண்ணை பார்த்த உடனே இன்னும் அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிரும். உடனே என்ன சொல்லுவான்னா, நம்ம எல்லாரும் டீம் அப் பண்ண ஆரம்பிச்சிருவான்பா. இது அந்த சின்ன பையனுக்கு எதிரா நம்ம டீம் அப் பண்றதான்னு கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் புரியல, அந்த சின்ன பையனா எனக்கு தெரியல. இந்த ஜியாங்குல ஸ்ட்ரென்த்ன்றது மட்டும் தான் எப்பயுமே பேசும், ஏஜோ எதுவோ இந்த ஜியாங்குல முக்கியமே கிடையாது. அந்த பையன் உண்மையா அப்சல்யூட் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறவன். அந்த மாதிரியான ஒரு பவர் ஹவுஸ்க்கு எதிரா நம்ம எல்லாரும் ஒன்னா டீம் அப் பண்ணி தான் ஆகணும், இல்ல
நம்ம எல்லாரையுமே அவன் கொன்றுவான் அப்படின்னு சொல்லுவான். சோ இவன் எதுக்காக இவ்வளவு தூரம் பயப்படுறானா, இந்த ஜோ மியூங் சான் வந்து அந்த ஹெவன்லி ஸ்வாடோட சண்டையை பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த கோக்பு வந்துட்டு கரெக்டா 10 அடி அடிப்பான். இந்த 10 அடியிலையுமே நம்ம சீங்மிங் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தை பெருசா யூஸ் பண்ணியிருக்கலாம் மாட்டான். அவன் இருக்கிற இடத்துல நின்னு அந்த 10 அடியுமே பிளாக் பண்ணியிருப்பான். திரும்பி இந்த ஜோ மியூங் சான் அவனோட ஸ்வாட் கீயை யூஸ் பண்ண வரப்ப நம்ம சீங்மிங் ரொம்ப ஈஸியாவே அவனை கொன்றுவான். அப்படின்னா அந்த சீங்மிங் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தை பிரிசர்வ் பண்றான்னு அர்த்தம். அப்படின்னா இவனை எதிர்த்து தனித்தனியா சண்டை போட்டா கண்டிப்பா இவன் எல்லாரையுமே கொன்றுவான். அப்ப மொத்தமா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சண்டை போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இவனை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ மியூங் சானுக்கு புரிஞ்சிடும். உடனே இந்த ஜோ மியூங் சான் சொல்லுவான், நம்ம எல்லாரும் இப்படி பண்றத பார்த்து நம்மளை பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க. ஆனா நம்ம எல்லாரும் போய் சொன்னாதானே அவனுங்களே நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. யாருமே எதுவுமே சொல்லலைன்னா கண்டிப்பா யாருக்கும் எதுவுமே தெரிய போறதில்ல. நமக்கு மானமாவே இருந்தாலும் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நம்ம சீங்மிங்குமே தெரியும், அவன் இத்தனை நாளா இந்த பாடியில வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டானே அது எல்லாமே சும்மா குழந்தைங்க ஃபைட் தான். இதுதான் அவனோட கொலை. இந்த ஒரு கொலைய பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவன் தன்னை கொல்ல வந்தான், அதனால நம்ம சீங்மிங் அவனை கொன்னுட்டான், அவ்வளவுதான். இதே மாதிரியான ஒரு விதி தான் அவனுங்களுக்கும் நடக்க போகுது. அவனுங்க எல்லாரும் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரு ஸ்டாமினாவை பிரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம சீங்மிங் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணி ஆகணும். ஏன்னா அடுத்து உடாங் செக்டர் வேற சண்டை போட வேண்டியது இருக்கு. சோ என்ன பண்றது நம்ம சீங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே அந்த மைட்டி ஆக்ஸ் சொல்லுவா, நீ ரொம்ப ரொம்ப ஹானர்டா இருக்கணும், ஏன்னா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப நம்ம சீங்மிங் ஒரு ஆலியன்ஸ்ன்றத புரிஞ்சுக்கிருவான். இவனுங்க 7 பேரும் ஒன்னா வர போறானுங்க. இவனுங்க 7 பேரும் ஒன்னா வந்தானுங்கன்னா கண்டிப்பா நானே டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சீங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா இந்த பேக்சுன் கரெக்டா குறுக்க வருவான். ஒரு சின்ன பையனுக்கு எதிரா நீங்க எல்லாம் வந்து எதிர்த்து சண்டை போடுறதே தப்பு, இத்தனைக்கும் நீங்க 7 பேர் ஒன்னா வந்து வேற சண்டை போட போறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு இந்த பேக்சுன் கேட்பான். உடனே நம்ம சீங்மிங் கேட்பான், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல ஓரமா போய் நில்லு, எதுக்கு இப்ப முன்னாடி வந்து நிக்கிறேன்னு கேட்கும் போது, உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நான் உன்னோட சீனியர், நான் கண்டிப்பா என்னோட ஜூனியர் சண்டை போடும் போது பாத்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன், நான் முன்னாடி வந்து சண்டை போட்டே தீருவேன்பா. இல்ல நீ சும்மா இருந்தாலே எனக்கு போதும், நீ எதுக்கு முன்னாடி வரேன்னு நம்ம சீங்மிங் கேட்கும் போது, இல்ல சீனியர் பிரதர் சொல்றது கரெக்ட் தான், நாங்க உன்னோட சீனியர் பிரதர்ஸ், நாங்க முன்னாடி வந்துதான் ஆகணும், என்னோட ஜூனியர் பிரதர் சண்டை போடும் போது நான் இப்படியே இருந்தேன்னா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோ முன்னாடி வருவான். ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க நம்ம சீங்மிங் பேசிக்கிட்டே இருக்கும் போது அடுத்து நம்ம ஜோகுலும் வந்துருவான், அடுத்து நம்ம சியோலும் வந்துரும். நம்ம சீங்மிங் யோசிப்பான், இவனுங்க எல்லாருக்கும் சிச்சுவேஷன் என்னன்றதே தெரியல, இருந்தாலும் எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுனை பார்த்து கேட்பான், நீங்க அவங்க ஈஸியான ஆப்பனன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்க கை காலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் உங்க உயிரை நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் அவங்க ஈஸி கிடையாது, இருந்தாலும் நாங்க இந்த மாதிரி ஈஸியான ஆப்பனன்ட் இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா என்னைக்குமே இந்த மவுண்ட் வாசெக்ட் நீ சண்டை போடுறத தனியா பாத்துக்கிட்டே இருக்கணும், எங்களால வளரவே முடியாது, நாங்களும் வளரணும்னா நாங்களும் இந்த சண்டையை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு பானுங்க. இப்ப வேணா நாங்க இணைஞ்சலா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு எங்களால சப்போர்ட் பண்ண முடியும், அது வர வரைக்கும் நாங்க உன் கூட சேர்ந்து சண்டை போடதான் செய்வோம், ஒருவேளை அப்படி முடியலன்னா நாங்க சாகிறதே மேல் நினைக்கிறோம் அப்படின்றவா. இதெல்லாம் யோசிச்ச உடனே இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம சீங்மிங் யோசிப்பா, இவன் சொல்றது கரெக்ட் தான், இப்ப இவனுங்க எல்லாருமே உண்மையான ஃபைட்ல சண்டை போட்டா மட்டும்தான் இவனுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதாவது தங்களோட உயிரை பணைய வச்சு அது மூலமா ஒரு ஆப்பனண்ட்டை எதிர்த்து நம்ம சண்டை போடலன்னா செத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிற ஃபைட்ல சண்டை போட்டா மட்டும்தான் உண்மையிலே பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படியே அவனுங்களை சண்டை போட விட்டாலும் அவனுங்களுக்கு ஒரு சின்ன ஆபத்துன்னு தெரிஞ்சா கூட நம்ம சீங்மிங் கரெக்டா உள்ள பூந்துருவா. சோ நம்ம சீங்மிங் யோசிப்பா, என்னோட போன லைஃப்ல எனக்கு குழந்தைங்க எல்லாம் பெருசா இருந்தது இல்ல, ஆனா ஒரு அப்பாவா இருந்தா இப்படிதான் ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன்பா. உடனே நம்ம ஜோகுல பார்த்து சொல்லுவா, நீங்க எல்லாரும் ஒருவேளை ஹெல்ப்னு கேட்டா கூட நான் கண்டிப்பா வரமாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றவா. அப்ப நம்ம ஜோகுல் உடனே, நாங்க ஒன்னும் ஒன்றெல்லாம் ஹெல்ப் கேட்க போறது இல்ல, நீ ஒன்னையே ரொம்ப ஓவரா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரியாம வாய விட்டுருவா. உடனே நம்ம சீங்மிங் அவனை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட அப்புறமா தனியா பேசணும் பிரதர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றவா. இது கேட்ட உடனே நம்ம ஜோகுலு, ஐயோ தெரியாம வாய விட்டுட்டோமோ அப்படின்னு அப்பதான் பயம் வர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே ஃபீல் பண்ண மாதிரி நம்ம சீங்மிங்க்கு தோணும். டக்குன்னு அந்த பிளாஷ்பேக்கும் ஞாபகம் வரும். இதே மாதிரி அவனோட ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாரும் அவன் முன்னாடி ஓடுவாங்க, வாங்க சீனியர் பிரதர் சண்டை போடலாம் அப்படின்னு. அப்படி ஓடுறப்ப அவங்க அண்ணனும் பக்கத்துல வந்து நிப்பாரு, மவுண்ட் வாசெக்டோட பவர்னா என்னன்னு காட்டுவோன்னு சொல்லுவாரு. சோ நம்ம சீங்மிங்க்கு இப்ப அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இப்பயும் வரும். அந்த மவுண்ட் வாசெக்டுக்கு அந்த டைமுக்கு என்னால திரும்பி போக முடியாது, அந்த மவுண்ட் வாசெக்ட கொண்டு வரவும் முடியாது, ஆனா அந்த மவுண்ட் வாசெக்ட் என்னோட மவுண்ட் வாசெக்ட் இன்னமும் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்மிங் இவங்க கூட சண்டை போட போவான். மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவங்க சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இந்த பெக்கரோட லீடர் அதை பார்த்துட்டு,
நம்மளும் சண்டை போடணும், வாங்க நம்மளும் சண்டை போட போவோம் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துவா. இப்ப நம்ம பேக்சூன் வந்துட்டு இந்த மைட்டி ஆக்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மைட்டி ஆக்ஸ் யோசிப்பான், எனக்கு எதிரா இவனால ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்பீடை யூஸ் பண்ணி இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, அதனால என்னோட எந்த அட்டாக்குமே அவன் மேல படவே மாட்டேங்குதுன்பா. நம்ம பேக்சூன் சொல்லுவான், நீ என்னோட ரொம்ப ரொம்ப வயசுல பெரியவன், சோ உனக்கு எதிரா நான் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது, சோ உன்ன நான் தோக்கடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எதிர்த்து சண்டை போடுவான். சோ பெருசா பெரிய கட் பண்ணியிருக்க மாட்டான், ஒரு சின்ன ஷாலோ கட்டு தான் இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஷிஃப்ட் ஸ்வாடுன்னு ஒருத்தனை சொன்னாங்கல்ல, சோ அவனுக்கு எதிரா நம்ம ஜோகுல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஜோகுல் வந்து ஓரளவு ஃபாஸ்டான ஆள் தான், ஆனா இந்த ஷிஃப்ட் ஸ்வாடு பேரு வந்ததுக்கான காரணமே அவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறது தான். அப்படி அவனோட ஒரு அட்டாக் வரும்போது அந்த அட்டாக்கை பிளாக் பண்றது நம்ம ஜாங் தான். சோ நம்ம ஜோகுலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முன்னாடி வந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவான். இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை ஃபேஸ் பண்ணுவானுங்க. நம்ம ஜோகுல் வந்து அவனை ஃபர்ஸ்ட் போய் அடிப்பான், அடுத்து கரெக்டா பின்னாடி இருந்து வந்து நம்ம ஜாங்கோ அடிப்பான். இப்ப இந்த ஷிஃப்ட் ஸ்வாட் யோசிப்பா, இவனுங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ பல வருஷம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுறானுங்க, இவனுங்களோட டீம் ஒர்க் இவ்வளவு சூப்பரா இருக்கு, இது எப்படி பாசிபிள்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா இவன் இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அவனோட கேப்பை பார்த்து அவனை குத்துறதுக்காக நம்ம ஜாங் வருவான். அந்த ஒரு அட்டாக்கை இவனை ஜஸ்ட் மிஸ்ல இவன் தப்பிச்சிருவான். இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம சியோல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம சியோல் வந்துட்டு அந்த ஆப்போனன்ட்டுக்கு எதிரா எண்ட்லெஸ்ஸான அட்டாக்கை கொடுக்கும், ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி. சோ நம்ம சியோல் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் மாதிரியான ஒரு அட்டாக்கை தான் பிராக்டிஸ் பண்ணும். சோ அதே மாதிரியான ஒரு அட்டாக்கை எண்ட்லெஸ்ஸா கொடுக்கும் போது இவனால டைமே இருக்காது இவனுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு. நம்ம ஜாங்கையும் ஜோகுலையும் திரும்பி காட்டும் போது நம்ம ஜாங்கு அந்த ஆப்போனன்ட்டோட ஒரு கேப்பை பார்த்து அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த ஒரு அட்டாக் அவன் டாஷ் பண்ணிடுவான். பண்ணிட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, நீ உன்னோட சான்ஸை மிஸ் பண்ணிட்ட, ஆனா நான் மிஸ் பண்ண மாட்டேன், இப்பவே நீ சாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அட்டாக்க கொடுப்பா. ஒரு பெரிய கீ இருக்கிற ஒரு அட்டாக்கு. இந்த ஒரு அட்டாக்க இவன் நம்ம ஜாங்க நோக்கி அனுப்பும் போது கரெக்டா இவனுங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருக்கும். என்னது, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருக்கு, ஒரு ஸ்வாட் ரேஸா, யாரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம சியூங்மிங் அங்க நின்னுக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் அங்க இருந்து, நான் இப்பதான் சொன்னேன் கவனமா இருங்கன்னு, உங்களுக்கு என்ன காது கேட்காதா, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ இவனா, இல்ல நம்ம திரும்பி பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் இந்த பக்கமே திரும்பி பார்த்திருப்பான். இப்படி நம்ம சிங்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக மாஸ்க் போட்டவன் ஒருத்தன் வருவான். மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் வருவான். சோ அவனும் நம்ம சிங்மிங் அடிக்கலான்னு வரும்போது நம்ம சிங்மிங் அவனோட அட்டாக்கையுமே பிளாக் பண்ணிடுவான். பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவான், எல்லாரும் போக்கஸ்டா இருங்க, யாராவது போக்கஸை மிஸ் பண்ணீங்க கண்டிப்பா செத்து போயிருவீங்க, சோ கவனமா சண்டை போடுங்கன்பா. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு சவுப்புன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனும் நம்ம சிங்மிங்க அட்டாக் பண்றதுக்காக வருவான். ஆனா அவன் அட்டாக்க தடுக்கிறது மட்டும் இல்லாம அவனோட கையையும் வேற கடிச்சு வச்சிருவான் நம்ம சிங்மிங்கு. அப்ப நம்ம ஜாங் யோசிப்பான், நம்ம சிங்மிங்கு பார்க்க நார்மலா கத்துற மாதிரி கத்தலையே, இவன் என்னமோ நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கே, ஒருவேளை இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ நம்ம சிங்மிங்கு உண்மையிலேயே நல்ல மூட்ல தான் இருக்கான். இவங்க எல்லாரும் சண்டை போட வந்ததே அவனுக்கு போதும்னு நினைக்கிறான். இப்ப நம்ம சிங்மிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பெக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களும் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க உடனே ஓடி வந்து மவுண்ட் வா டிவைன் டிராகனுக்கு ஹெல்ப் பண்ணணும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து அந்த 3 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப ஓஹோ, இப்ப பெக்கர்ஸ் வேற வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம சிங்மிங் ஒருத்தனை மட்டும் பாப்பான். இவ்வளவு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த பெக்கர்ஸ்க்கும் இந்த பக்கம் இருக்கிற இந்த 3 பேருக்கும், அதுவும் இல்லாம அந்த பக்கம் நிறைய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லா சண்டையும் தாண்டி ஒருத்தன் மட்டும் சண்டை போடாம அப்படியே நின்னுகிட்டே இருப்பான். அவனதான் நம்ம சிங்மிங் கவனிப்பான். சோ இவனோட பிளட் லிஸ்ட் எல்லார விடவும் வித்தியாசமா இருக்கு. இங்க சுத்தி இவ்ளோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இந்த சண்டை போடாம நிக்கிறான்ல இவன் ஒருத்தன், இவன் மத்தவங்க மாதிரி இல்லாம என்ன மட்டும் தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இவ்ளோ ஒரு சண்டையிலயுமே கூட என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட எல்லா சென்சஸ்மே என் மேலதான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு யோசிப்பான். ஓஹோ, இவன் உண்மையான வாரியர் போல அப்படின்னு நம்ம சிங்மிங்கும் சிரிப்பான். உடனே அந்த இன்னொருத்தன் தன்னோட பேர் என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிடுவான். தன்னோட பேரு ஜோ மியூங்சான்னு சொல்லுவான். அவன் யோசிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், அவன் எதுக்காக நம்ம சிங்மிங்கே பாத்துக்கிட்டு இருந்தான்னா, ஒருவேளை அவன் இங்க இருந்து உயிரோட போகணும் அப்படின்னா அதுக்கு அவனை எதிர்த்து நிக்கிற இந்த ஒரு பையன் இவனை தோக்கடிச்சே ஆகணும். இவனை மட்டும் தோக்கடிக்கல இங்க இருக்கிறவங்க யாராலையும் உயிரோட போக முடியாது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த மான்ஸ்டரை கண்டிப்பா இங்கேயே நான் தோக்கடிச்சாகணும் அப்படின்னு ஒரு முடிவோட சண்டை போடுறதுக்காக வருவான். நம்ம சிங்மிங்கோ இவனோட அட்டாக்ஸை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்தா நம்ம சிங்மிங்கோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அது பின்னாடி ரிட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது அந்த ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. நம்ம சிங்மிங்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஆப்போனன்ட் இருப்பான்ல, நான் உன்னை கொன்னே தீருவேன், உன்னை கொல்லாம
இங்க இருந்து என்னால உயிரோட போக முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை கொன்னுட்டு இங்க இருந்து நான் வெளில போவேன் அப்படின்பா. இப்ப இவனுங்க 2 பேருக்குமான சண்டை கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். நம்ம சிங்மிங் இவனோட ஆப்போனன்ட்டோட அட்டாக்ஸ பிளாக் பண்ணாலும் சரி, இவனோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். சோ ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இவனால கேன்சல் அவுட் பண்ணவே முடியாது. அதனாலேயே ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியுமே நம்ம சிங்மிங் இன்னும் பின்னாடி போயிட்டே இருப்பான் அந்த ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த்னால. அது மட்டும் இல்லாம தன்னோட ரிஸ்டே கழண்டு வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் வெறுமனே ஸ்ட்ரென்த்தை மட்டும் போடல, அவனோட எனர்ஜியை மட்டும் போடல, அதுக்கு பதிலா அவனோட மொத்த உயிரையுமே அந்த ஸ்வாட்ல அவன் போடுறான். அந்த காரணத்தினாலதான் அவன் பிளேடோட அந்த அட்டாக்கோட ஹெவினஸ் என்னை விட அதிகமா இருக்கு, என்னோட ஸ்ட்ரென்த்தை தாண்ட அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பான். நான் சொன்னேன்ல ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நம்ம சிங்மிங் பின்னாடி போயிட்டே இருக்கான்னு. அதை பார்த்துட்டு இந்த ஜோ மியூங் சானுக்கு கோவம் வரும். நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்காத, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பவர் அதோட முடிஞ்சு போறது கிடையாது, கண்டிப்பா நீ இன்னும் ஸ்கில்டான ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவான். நீ என்னென்ன மறைச்சுக்கிட்டு இருக்கன்றதை என்கிட்ட இன்னும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேக வேகமா துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி சண்டை போடும் போது நம்ம சிங்மிங் மேல போவான். அவன் மேல போறத பார்த்துட்டு, ஓஹோ நான் என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அப்படியே எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா உன்னோட ட்ரிக்ஸுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன், அதுக்கு முன்னாடியே நான் உன்னை தோக்கடிச்சிருவேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை நம்ம சிங்மிங்கால ஃபுல்லா பிளாக் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால மேல இருந்து நம்ம சிங்மிங் கீழே வந்து விழுந்துருவான். அப்படி விழுந்த உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், என்னால உன்னை எதிர்த்து ஃபுல்லா சண்டை போட முடியல, அதாவது என்னோட ஸ்டாமினாவை பிரிசர்வ் பண்ணிட்டே என்னால சண்டை போட முடியல, வேற வழியே கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நீ என்னையே என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண வச்சுட்ட. பரவாயில்ல, நீ ஒருவேளை அப்படி உன்னோட லைஃபை வச்சு நீ சண்டை போட போறீனா அதுக்கு எதிரா நானும் என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டிதானே ஆகணும் அப்படின்பா. உடனே அந்த ஆப்போனன்ட் இருக்கான்ல, அவன் பல்வரைசிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இந்த அட்டாக்கை கண்டினியூஸா யூஸ் பண்றது மூலமா பல்வரைசிங் சைக்ளோன் அப்படின்னு ஒன்ன யூஸ் பண்ணுவான். இது அப்படியே சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அவன் பக்கத்திலே யாராலையும் நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய சூறாவளிய அவனோட ஸ்வாடை வச்சு உருவாக்குவான். நம்ம சிங்மிங் இதுக்கு எதிரா தன்னோட பிளம் பிளாசத்தை எடுத்துட்டு வருவான். 7 பிளம் பிளாசம் ஸ்வாட். நம்ம சிங்மிங்கும் அந்த ஆப்போனன்ட்டோட அந்த சைக்ளோன் அட்டாக்கு எதிரா இவனை சுத்துற மாதிரி ஒரு அட்டாக்க அனுப்பிச்சு வைப்பான். இப்ப இந்த 2 சுத்துற அட்டாக்கும் ஒன்னா கம்பைன் ஆக போகுது. இந்த 2 அட்டாக்ல எதுக்கு பவர் அதிகமா இருக்குமோ அது இன்னொன்னு கேன்சல் பண்ணிரும். நம்ம சிங்மியோட அட்டாக்கு பவர் அதிகம்ன்றதுனால அது அந்த ஆப்போனன்ட்டோட அட்டாக்க கேன்சல் பண்றது மட்டும் கிடையாது, அவனையுமே நிறைய இடத்துல தாக்கிரும். உடனே அவனோட ஸ்ட்ரென்த்தை இழந்து அவன் நிப்பான். இப்ப நம்ம சிங்மிங் இவனை நோக்கி வருவான். நம்ம சிங்மிங் இல்ல, அந்த அட்டாக் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும், பிளம் பிளாசம் ரஷ். இந்த ஒரு அட்டாக் அவனை தாண்டி போன உடனே இந்த ஆப்போனன்ட் அப்படியே ஆச்சரியத்துல இருப்பான். அவனை சுத்தி அவ்வளோ பிளம் பிளாசம்ஸ் இருக்கும். உடனே அவனும் திரும்பி பாப்பான். அவன் முகத்துல அவ்வளோ ரத்தம் வழியும் போதும் அவன் திரும்பி பாப்பான். நம்ம சிங்மிங் அவனை பார்த்துட்டு சொல்லுவான், ஒரு நல்ல ஃபைட்டு தான், நீ நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவன் சிரிச்சுட்டு, என்னோட ஸ்கில்ஸையும் யாரோ ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவனோட கடைசி வார்த்தையா இருந்து அவனும் செத்து போயிடுவான். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறவங்களா பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப இந்த சவப்பும் இதை பாத்துக்கிட்டு இருப்பான்ல, அவன் யோசிப்பான், நம்ம தோக்கடிக்கிற லெவல்ல இவன் இல்லவே இல்ல, நம்மளால தொட முடியாத லெவல்ல இருக்கான், இவன் உண்மையான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த சவப்பு என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பானா, இது எல்லாம் எப்படி இப்படி மாறுனுச்சு, எங்களோட பிளான் கண்டிப்பா ஒரு நல்ல பிளான் தான், நாங்க யோசிச்சது எல்லாமே இதுக்கு மேல காம்படிட்டர்ஸ முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள நாங்க தோக்கடிச்சிட்டா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எங்க கூட வந்துருவாங்க. சோ எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அந்த உடாங் செட்டை எதிர்த்து எப்படியாவது அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லையோ இல்ல அந்த டிவைன் வெப்பன்ஸையோ அடைஞ்சிடலாம். இதுதான் இவனுங்களோட பிளானே. ஆனா இப்ப இவனுங்களோட பிளான்ல இப்ப இவ்ளோ பெரிய ஒரு ஓட்ட விழுந்திருக்கு. இவனுங்க உருவாக்குன குரூப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான குரூப்பா இருந்துச்சு. அதுல இவனும் வேற இருந்தான் இந்த சோப்பு. இவ்ளோ ஸ்ட்ராங்கான குரூப் இவ்ளோ பெர்ஃபெக்டான ஒரு பிளானோட இருக்கும்போது இது எல்லாத்தையும் பெருசா மாத்துனது இந்த மவுண்ட் செக்ட்னு ஒன்னே ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் தான். இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்த பிளானுமே எங்கெங்கயோ அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சுத்தி நடக்கிற எல்லா சண்டையும் பார்ப்பான். எல்லா சண்டையுமே ஓரளவு மவுண்ட் செக்ட் டிசிபிள்ஸ் ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். இத பார்த்த உடனே அவன் யோசிப்பான், இவனுங்க கிட்ட இருக்கிறது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. இவனுங்க எங்கள மாதிரி இல்ல, இவனுங்க எங்களை விட வீக்கா இருக்கானுங்க, ஆனா வேற ஒண்ணு இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. அது இன்னொருத்த மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய நான் இதுவரைக்கும் எந்த செக்டர்லயுமே பார்த்ததில்ல. இவனுங்க எல்லாரும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானுங்க. அந்த காரணத்தினாலேயே இன்னொருத்தனுக்காகவே இவனுங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சண்டை போடுறானுங்க. இத எங்களால இது பண்ணவே முடியாது. இந்த ஃபைட்டை நாங்க ஜெயிக்கிற ஃபைட்டே கிடையாது. இந்த ஃபைட்டை எங்களால என்னைக்கும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சோப்பு இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணுவான். ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல மொத்தம் 3 குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட்
முதல்ல உள்ள போனா உடாங் செக்ட், ரெண்டாவது உடாங் செக்ட துரத்திக்கிட்டு போனா ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது குரூப், அடுத்து இவங்க 2 பேரையும் தாண்டி மிச்சம் இருக்கிற ஒரு குரூப், அவனுங்க தான் இப்ப இங்க இருக்கானுங்க. சோ இப்ப இங்க இருக்கிற குரூப் தான் 3வது குரூப். இப்ப ஒருவேளை இந்த சோப்பு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு அந்த உடாங் செக்ட துரத்திட்டு போனானுங்களோ ஒரு குரூப், அவனுங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டானா எப்படியாவது இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம், இங்க இருக்கிறவனுங்க எல்லாரையும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா நம்ம சிங்மிங் பக்கம் பாப்பா. பார்த்தா நம்ம சிங்மிங் இவனையே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே அவனோட கண்ணை பார்த்த உடனே அந்த சோப்புக்கு ஒரு பயம் வரும். இங்க இருந்து நான் ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த சோப்பு யோசிப்பான், ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சர்வைவ் ஆக முடியும்னு அவசியம் கிடையாது. சர்வைவ் ஆனா மட்டும்தான் நம்மளால ஸ்ட்ராங்காவே மாற முடியும். நமக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நான் எப்படியாவது வேகமா போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டேன்னா இது எல்லாத்தையும் மாத்திரலாம். ஒருவேளை உடாங் செக்டுக்கும் அந்த அவங்கள துரத்திட்டு போனாங்களே ஒரு குரூப், அவங்களுக்கும் இன்னும் சண்டை வராம இருந்துச்சுன்னா நான் அந்த இன்னொரு குரூப்போட சேர்ந்து இந்த மொத்த ஆட்டத்தையுமே மாத்திரலாம், கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அவன் முன்னாடி ஒரு மூஞ்சி வந்து நிக்கும். வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்மிங். கோலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே உதப்பான். அப்படியே போய் விழுந்துருவான். அவன் விழுகும் போதே அவன் யோசிப்பான், இவன் எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா வந்தா, அங்கிருந்து இவ்ளோ சீக்கிரமாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்ப ஓரளவுக்கு எல்லா ஃபைட்டுமே முடிஞ்சிரும். எல்லா ஃபைட்டிலையுமே நம்ம சிங்மிங்கோட குரூப் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாங்க காட்டுவாங்க. நம்ம ஜாங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பான், ஃபர்ஸ்ட் சண்டை போடும் போது எனக்கு தெரியல, ஆனா இப்ப எனக்கு தெரியுது. என் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு, என் மொத்த பாடியுமே இப்ப ட்ரெம்பிள் ஆகுது. இது நார்மல் ஒரு டியூவல் மாதிரி கிடையாது. வெறும் ஒரே ஒரு தப்பு பண்ணா கூட போதும், அந்த ஒரு தப்புனால என்னோட உயிரே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஃபைட் ஃபுல்லாவே இது எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு உண்மையான ஃபைட்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற ஜோகுலையும் போய் சொல்லிட்டு நீ நல்லாவே பண்ண அப்படின்பா. உடனே நம்ம ஜோகுல், இல்ல நீங்க தான் நல்லா சண்டை போட்டீங்க. எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ஒரு உண்மையான சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்கில் லெவல் என்னன்றது தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு, நான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜோகுல் சொல்லுவான். ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் யோசிச்சுக்கிட்டு அவனோட அந்த ஆப்பனண்ட்டை திரும்பி பார்ப்பான். இவனுங்க இப்ப தோக்கடிச்சானுங்களா ஒரு ஆப்பனண்ட், ஷிஃப்ட் ஸ்வாடு சன் மியூங். இவன் இந்த ஜியாங்குல அவனோட ஸ்பீடுக்காக ரொம்ப ரொம்ப பேர் போனவன். ஆனா அப்படி ஒருத்தனை இவனுங்க தோக்கடிச்சிருக்கானுங்க. இவனுங்க தோக்கடிச்சது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது மவுண்ட் வாசெக்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க. அப்படி இருந்தும் நம்ம ஜோகுல் அவனோட லெவல் நினைச்சு கவலைப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் ரொம்ப ரொம்ப அதிக லெவல்ல இருப்பான். சோ அவனை பார்க்கும் போதெல்லாம் இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸும் அதிகமாயிடுச்சு. தாங்க இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரணத்தினாலதான் இப்ப அவங்க இருக்கிற லெவலை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஜோங்கும் பரவாயில்ல, நம்ம இப்பதான் உண்மையான ஃபைட்டே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல பார்த்து சொல்லுவான், நம்ம போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்லுவான், ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு. வேற யாரும் இல்ல, நம்ம பேக்சுன் தான். நம்ம பேக்சுன் என்ன சொல்லுவான்னா, நீங்க உங்களோட உண்மையான ஃபைட்ல சண்டை போடும் போது நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை காட்டணும்னு நினைப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களால ஒரு உண்மையான ஃபைட்ல அப்படி காட்டிட முடியாது. ஏன்னா அந்த பதட்டம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க தெளிவா பாருங்க, உங்களோட கரண்ட் லெவல் என்னன்றத பார்த்துட்டு அது மூலமா நீங்க என்ன லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவான். இத சொன்ன உடனே அவனுங்களும் ஓகே சீனியர், நாங்க கண்டிப்பா இதை மனசுல வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லுவானுங்களா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், அப்படின்னு. என்னன்னு பார்த்தா, ஓமோ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களோட உண்மையான லெவல், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருவீங்க. ஓ கரெக்டா சொல்லிட்டாரு இவர் கூலா இருக்காரு அப்படின்னு பின்னாடி இருந்து நம்ம சிங்மிங் இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இவனுங்க தோக்கடிச்ச எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல இவனுங்க மொத்தமா குவிச்சு போட்டுருவானுங்க. அப்ப நம்ம பேக்சுன் யோசிப்பான், 2 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. நம்ம சிங்மிங் சண்டை போட்ட 2 பேரை தவிர மத்த எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. இந்த மைட்டி ஆக்ஸ் என்னை கொல்றதுக்காக வந்தான், ஆனாலும் அவனை திருப்பி கொல்றதுக்கான ரிசால்வ் என்கிட்ட இல்ல. அவனை கொல்ல முடியல என்னால, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்னால அவனை என்னைக்குமே பிடிக்கவே முடியாது அப்படின்பா. அப்போ ஒருவேளை நம்ம சிங்மிங் மட்டும் இவன் இந்த பேக்சுன் சொல்லாம இருந்திருந்தானா நம்ம சிங்மிங் என்ன பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்சுனுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சிங்மிங்கே தெரியும், இப்ப அந்த பேக்சுன் அன்னைக்கு அப்ப வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம பேக்சுன் மட்டும் அப்ப முன்னாடி வராம இருந்திருந்தானா நம்ம சிங்மிங் அங்க நின்று எல்லாரையுமே கொண்டிருப்பான், யாரையுமே உயிரோட விட்டுருக்கவே மாட்டான். இந்த ஜியாங்குல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, ஒருவேளை நீங்க மத்தவங்களை கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிரும் என்னைக்காவது போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த ஜியாங்குல இருக்கணும். அந்த காரணத்தினால மத்தவங்களை கொல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தடுக்கிறதுக்காக தான் இந்த பேக்சுன் அப்ப உள்ள வந்திருக்கான். கரெக்டா தான் இருக்கு, நீ நல்லா தான் யோசிச்சிருக்க.
ஆனா இதே மாதிரி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு நிலைமையில இந்த பேக்ஷுனுமே ஒருத்தனை கொல்ல வேண்டிய நிலைமை வரும். இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பா, மாற வேண்டியது நான் மட்டும் கிடையாது, இந்த மொத்த மவுண்ட் வாசெக்டும். என்னைய நம்பிட்டே நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு வந்தீங்கன்னா அப்ப உங்க சப்போர்ட்டை வாங்கிக்கிறதுல அவ்வளவு ஒன்னும் தப்பு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சிரிச்சுக்கிருவான். சரி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கேட்பா. எதுக்காக, என்ன ரெடியா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இன்னுமா என்னன்னு தெரியல, நம்ம அந்த உடாங் செக்ட போய் தோக்கடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்பா. இங்க அதே நேரத்துல நம்ம உடாங் செக்ட சேர்ந்த டிசிபிள்ஸ காட்டுவாங்க. இப்ப உடாங் செக்ட சேர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்ல, அதாவது நம்ம எல்டர் ஹியோசானு அப்புறம் ஜின்ஹியூனு இன்னொரு 2 பேரு, இவனுங்க 4 பேரும் இப்பதான் அந்த ஜியாங்ஷிஸே தோக்கடிச்சிருப்பானுங்க. சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஜியாங்ஷியை தோக்கடிச்சு முடிக்கிறதுக்குள்ள. அப்ப இந்த எல்டர் ஒரு விஷயத்த கவனிப்பா. நம்ம ஜின்ஹியூனோட கை இருக்குல்ல, அந்த கையை அவனால அசைக்கவே முடியாது. நான் உடனே பாக்குறேன் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து பாப்பா. பார்த்தா அந்த கையில இந்த டெட் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த ஜியாங்ஷிஸ்னால ஏற்பட்ட ஒரு காயம் தான் இது. இந்த காயத்தினால இந்த டெட் பாய்சன் இருக்குல்ல, இந்த டெட் பாய்சன் போக போக உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு அவங்களோட உயிரே பறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை இதுக்கு மேல இப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பா இதை சீக்கிரமா குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஜின்ஹியூனோட கையை பிடிச்சு இந்த எல்டர் தன்னோட எனர்ஜியை உள்ள அனுப்ப ஆரம்பிப்பான். அதாவது அவனோட இன்டர்னல் எனர்ஜியை. அவனோட இன்டர்னல் எனர்ஜியை எதுக்காக உள்ள அனுப்புறான்னா, அது மூலமா இந்த டெட் பாய்சன் எல்லாத்தையும் இவனால வெளியேற்ற முடியும் அப்படின்றதுக்காக. ஆனா இதுக்கு அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படும். இது எல்லாத்தையும் எதுக்கு தனக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஹியூன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்களுக்கு நிறைய டிராப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னாடி துரத்திட்டு வரவங்க வேற இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல இவரோட எனர்ஜியை இவர் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஜின்ஹியூனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம எல்டரும் மொத்தமா அந்த டெட் பாய்சன் எல்லாத்தையும் வெளியேற்றிடுவான். வெளியேற்றின உடனே பரவாயில்ல இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்ஹியூன் கேட்பான், எல்டர் எதுக்காக இதெல்லாம் நீங்க பண்ணீங்க, அதுவும் எனக்காக ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த எல்டர் சொல்லுவான், நமக்கு அந்த டிவைன் வெப்பன்ஸும் அந்த ஆரிஜின் எனர்ஜி பில் ரொம்ப முக்கியம் தான். ஆனா உடாங் செக்ட சேர்ந்த ஒரு டிசிபிளோட கையை விட அது முக்கியம் கிடையாது. எனக்கு என்ன முக்கியமோ அதை தான் நான் செஞ்சேன். பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வா, நம்ம இந்த இடத்துக்கு சீக்கிரமா போயாகணும் அப்படின்பா. இப்ப அந்த இன்னொரு ஒரு டிசிபிள் கேட்பான், ஏன் எல்டர் நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பான். அதாவது இவனுங்க ஒரு குரூப் தான், இந்த உடாங் செக்ட்ல இன்னொரு ஒரு குரூப் பின்னாடி துரத்திட்டு வரவனுங்களா தடுக்கிறதுக்காக போச்சுல்ல, அதாவது எல்டர் ஹியோவான் பின்னாடி. சோ அந்த குரூப்புக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிபிள் கேட்பான். உடனே இந்த எல்டர் என்ன சொல்லுவானா, இப்போ போய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கூட நம்மளால எல்லாரையும் இந்த சின்ன இடத்துக்குள்ள தடுத்துட முடியாது. அதனால நம்ம முதல்ல எதுக்காக இங்க வந்தோமோ அந்த விஷயத்த போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்டர் சொல்லுவான். சோ சொன்ன உடனே எல்லாரும் இப்ப ஓகே எல்டர் நம்ம இப்ப கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இந்த எல்டருக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஏதோ ஒண்ணு இவங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த எல்டர் இந்த சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே இந்த ஜியாங்ஷி கூட, அப்ப ஒரே ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த எனர்ஜி இது வரைக்கும் அவன் இந்த கேவுக்கு வந்ததுல இருந்து பார்த்ததுலயே ரொம்ப ஃபியர்சமான ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி அங்க இருந்துச்சுன்றது இந்த எல்டருக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் நம்மளை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கானா கண்டிப்பா நம்ம சீக்கிரமா போயாகணும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே தப்பா போயிடும் அப்படின்னு இந்த எல்டர் யோசிப்பான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்மிங்கு அந்த பிளம் பிளாசம் ஸ்வாட யூஸ் பண்ணால அப்ப ரிலீஸ் ஆன எனர்ஜி தான் அது. இப்ப இவனுங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஹியோவான் எல்டரும் வந்துருவான். எதனால அப்படின்னா, இந்த ஹியோவான் எல்டரால அந்த சின்ன இடத்துக்குள்ள எல்லாரையும் புடிச்சு வைக்க முடியல, தடுத்து அப்படியே நிறுத்தி வைக்க முடியல. அதனால பின்னாடி வந்து நேரா ஹியோசான் எல்டர் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்துருவான். இப்ப இவனுங்க எல்லாரும் அந்த மிச்சம் வந்தவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. அப்ப துரத்திட்டு வந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அந்த கீ அட்டாக்கை யூஸ் பண்ண உடனே இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நம்ம ஹியோவான் எல்டர் வந்துருவாரு. அவர் வந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவாரு. பிளாக் பண்ணிட்டு மத்தவங்களை பார்த்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இனிமேலும் நம்ம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே ஹியோசான் எல்டரோட போயிருங்க, நான் இவங்களை தனியா நின்று இங்க தடுத்துக்கிறேன், கொஞ்சமாவது நான் கொஞ்ச நேரத்துக்காக நான் இவங்களை பிடிச்சு வைக்கிறேன், எல்லாரும் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே அவனுங்களும் அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹியோசான் எல்டரும் வேகமா போய்கிட்டு இருக்கான். அவன் நினைச்ச எந்த ஒரு பிளானுமே ஒழுங்காவே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப ஒருவேளை இவனுங்க தாண்டி போனாலும் என்ன இருக்குன்றது அவனுங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த ஹியோசான் எல்டருக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதாவது அவன் ஒரே ஒரு விஷயத்த நல்லதா பார்ப்பான். என்னன்னா, இந்த ஜியாங்ஷிஸை இவனுங்க பாத்துட்டானுங்க. இருக்கிறதுலயே இவனுங்க பார்த்ததுலயே ஒரு மோசமான டிராப் இந்த ஜியாங்ஷி தான். அதையே இவனுங்க பாத்துட்டானுங்க, இதை விட என்ன மோசமா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அப்படின்னா கண்டிப்பா இவனுங்க அடுத்து போற இடத்துல அந்த ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கணும். இப்படின்னு சொல்லும் போதே இவனுங்களுக்கு ரொம்ப தூரத்துல வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். வெளிச்சத்தை பார்த்துட்டோம், அதை தாண்டின உடனே கண்டிப்பா இதுதான் லாஸ்ட் பிளேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க.
ஒரு வழியா எல்லாரும் அந்த பிளேஸ்க்கும் வருவானுங்க. வந்த உடனே இவனுங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். என்னன்னா, இவனுங்க எல்லாரும் இந்த கேவுக்குள்ள வந்ததுல இருந்தே இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இடத்த பாப்பானுங்க. ரொம்ப பெரிய இடம், இவனுங்க நினைச்சதை விட பெரிய இடம். இந்த இடத்த பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இந்த எல்டர் யோசிப்பான், எங்க இருக்கு இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்? கண்டிப்பா இதுதான் கடைசியான இடமா இருக்கணும். அப்படின்னா இங்கதான் எங்கேயோ இருக்கணும். எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப இவனுங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கிளிஃப் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த கிளிஃபுக்கு ரொம்ப மேல ஒரு சின்ன எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இவனால கிளியரா பார்க்க முடியல. ஆனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்றது இவனுக்கு தெரியும். அப்படின்னா அங்கேதான் இருக்கு அந்த ஆரிஜின் எனர்ஜி பில் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த எல்டர் சட்டுன்னு திரும்பி பார்ப்பான். ஏதோ ஒண்ணு எனக்கு அவனுக்கு பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கும். அவன் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ண அந்த ஃபியர்சமான எனர்ஜி, அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜி கொண்ட ஒரு ஆளு இப்ப இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அதுவும் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம சீங்மிங் தான். நம்ம சீங்மிங் தான் ரொம்ப வேகமா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இவன் மட்டும் இங்க வந்துட்டான். இப்ப தெரியும் நம்ம ஹியோசான் எல்டருக்கும் இந்த சீங்மிங்கான கிளாஷ் என்ன ஆக போகுது அப்படின்றது. இப்ப இந்த உடாங் செக்ட சேர்ந்தவங்க எல்லாரும் வேக வேகமா அதுல ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த எல்டர் சொல்லுவாரு, நீங்க அந்த டாப்க்கு சீக்கிரமா போய் ஆகணும், எல்லாரும் வேக வேகமா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா ஏற ஆரம்பிப்பாங்க. பார்த்தா இப்ப இந்த உடாங் செட்டை துரத்திட்டு வந்த குரூப் இருக்கும்ல, அவனுங்களும் இந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. வந்தவனுங்க இவனுங்களை பார்த்துட்டு, இவனுங்க மேல ஏறானுங்க பாருங்க, எவனையும் ஏற விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பின்னாடியே ஏற ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப இந்த ரெண்டு குரூப் இங்க ஏறிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு குரூப் இருக்குல்ல, அதாவது நம்ம சீங்மிங்கோட குரூப், அதை காட்டுவாங்க. நம்ம சீங்மிங்கோட குரூப் நம்ம சீங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பான் எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் வேகமா ஓடுங்க, இந்த மாதிரி நம்ம நேரத்துல போனோம்னா கண்டிப்பா நம்மளால அவங்கள பிடிக்கவே முடியாது. இதுக்குதான் நீங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மொபிலிட்டி ஆர்ட்ஸா பிராக்டிஸ் பண்ண சொல்லி, இவ்வளவு மோசமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஸ்டாமினாவே இல்லையா அப்படின்னு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான். இப்படி திட்டுறத பார்த்த உடனே நம்ம ஜோகுல் யோசிப்பான், ஆமா நீ மனுஷனே இல்ல, நீ எவ்வளவு வேணாலும் ஓடுவ, உனக்கு டயர்ட் ஆகல, நாங்களாம் என்ன பண்றது, நாங்களாம் மனுஷங்களாச்சே, இவன் பேசுறதுக்கே அவன் வாயை உடைக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜோகுல் பேசிக்கிட்டு இருப்பானா. தெரியாம நம்ம ஜோகுல் இந்த கடைசி விஷயத்த மட்டும் வெளியில வாயை திறந்து சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம சீங்மிங்க்கு நல்லா கேட்டுரும். நம்ம சீங்மிங் இப்படி ஒரு ரியாக்ஷனோட திரும்பி பார்ப்பான். ஐயோ ஒருவேளை வாயை திறந்து உளறிட்டோமோ அப்படின்னு நம்ம ஜோகுலுக்கு அப்பதான் புரியும். உடனே நம்ம சீங்மிங் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து, வேகமா ஓடுறியா இல்ல பின்னாடி கத்தியை விட்டு குத்தவா, நீ இந்த லட்சணத்துல என்னைய வேற அடிச்சு வாயை உடைக்க போறியா, இதை எப்படி பண்ண போற, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சிருவான். உடனே நம்ம ஜோகுலும், தம்பி மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம மூளை தவளி, என் மூளையே இங்க இல்ல, எனக்கு மூளையே கிடையாது, தெரியாம சொல்லிட்டேன், என்னை விட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இவனுங்க எல்லாம் போயிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம சீங்மிங் எதுக்காக இந்த மாதிரி வேக வேகமா ஓட சொல்றான்னா, சிம்பிளான காரணம் தான். இவனுங்க முன்னாடி போயிட்டு இருந்தானுங்கல்ல, அதாவது உடாங் செட்டும் அதுக்கப்புறம் போன குரூப்பும், இவனுங்க எல்லாரும் ஓடுறத நிப்பாட்டிட்டானுங்க அப்படின்றது நம்ம சீங்மிங்க்கு தெரிஞ்சிடும். அப்படி நிப்பாட்டிட்டானுங்கன்னா இவனுங்க எண்ட ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல தான் ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கு. சோ அதை யாரும் தொட்டக்கூடாது, அது தனக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சீங்மிங் எல்லாரும் வேக வேகமா ஓட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி ஓட சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி நம்ம பெக்கர் செக்ட் ஓடி வந்துகிட்டு இருப்பானுங்க. பார்த்தா இவனுங்களால ஓடவே முடியாது. அப்படியே பொறுமையா மூச்சு வாங்கி ஓடி வந்துகிட்டு இருப்பானுங்க. எங்களால முடியலன்னு எல்லாரும் சொல்ல சீக்கிரமா ஓடுங்கன்னு எல்லாரையும் சொல்லி இவனும் ஓட வச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம பேக்சூனுக்கும் மத்தவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும். ஒரு வழியா இவனுங்க அந்த எண்டை ரீச் பண்ணிடுவானுங்க. வெளிச்சம் இவனுங்க கண்ணுக்கு தெரியுது. அப்பாடியோ வந்துட்டோண்டா, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமா ஓடி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. வந்த உடனே பார்த்தா இவனுங்க முன்னாடி ஒரு மலை இருக்கும். மலையா, எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சீங்மிங் சொல்லுவான், நல்லா பாருங்க, அந்த மலையோட ஒரு சின்ன கேப் இருக்கு தெரியுது பாத்தீங்களா, அந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் இப்ப நம்ம போய் ஆகணும், சீக்கிரம் எல்லாரும் போய் மலையில ஏறுங்க அப்படின்பா. இப்ப எல்லாரும் பாப்பானுங்க, நம்ம ஏறணுமா, அதுவும் இவ்வளவு பெரிய மலையில ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன உடனே இவனுங்களுக்குலாம், அப்பாடியோ இது சூப்பர், இது ஈஸி, இது என்னப்பா இது ஈஸியான வேலை, அந்த மெடிசன் இம்மோர்டல் வந்துட்டு மவுண்ட் வாசெக்டுக்கு வந்தது இல்ல போல, அதனாலதான் எங்களை பத்தி தெரியவே இல்ல அப்படின்பா. நம்ம ஜாங்க சொல்லுவான், எங்க ட்ரைனிங்க பத்தி எல்லாம் மெடிசன் இம்மோர்டலுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியான வேலை அப்படின்பா. நம்ம பேக்சூன் உடனே, இந்த மாதிரியான மலையெல்லாம் நான் ஈஸியாவே ஒரு நாளைக்கு ஈஸியாவே கடந்துருவேன், ஏன் இதை விட பெரிய பெரிய மலையே நான் ஒரு நாளைக்கு நிறைய தடவை ஏறி இருக்கேன், ஏறி இறங்கி விளையாண்டுகிட்டு இருப்பேன், இப்படி இருக்கிறப்ப இந்த மலையை ஏறுறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, இது எல்லாமே காரணம் இந்த கீழே நிக்கிறானே ஒரு பைத்தியக்காரன் இவனாலதான் அப்படின்னு பானுங்க. சோ இவனுங்க எல்லாருமே நம்ம சீங்மிங்கால அதிகப்படியான ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க. அந்த ட்ரைனிங்ல ஒரு பகுதி என்னன்னா, அவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிற மலையில நம்ம சீங்மிங் எப்பயுமே ஏற வைப்பான், அதுவும் வேகமா ஏறுங்க அப்படின்பா. அப்படி ஏறலைன்னா அவனுங்களை போட்டு அடிக்க வேற செய்வான். சோ அந்த காரணத்தினால எல்லாருமே இந்த மலையில ஏறணும்னு ரொம்ப ஆர்வத்தோட ஏற ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே மத்தவனுங்க எல்லாம் யோசிப்பானுங்க,
இவனுங்க எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா ஏறானுங்க? இது என்ன இவனுங்க என்னமோ நிலத்துல தவழ்ற மாதிரி போறானுங்க, இவ்வளவு வேக வேகமா மலையிலே ஏறானுங்களே அப்படின்னு. உடனே இவனுங்களை விடக்கூடாது, உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் அவனுங்களை நோக்கி தூக்கி போடுங்க, இவனுங்களை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிக்கிறவனுங்க எல்லாரும் அவங்களோட வெப்பன்ஸை தூக்கி போட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த வெப்பன்ஸ் கிட்ட இருந்து இந்த மவுண்டோட டிசிபிள்ஸை காப்பாத்துறது நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் கரெக்டா கீழே இருந்து ஜம்ப் பண்ணி இது எல்லா வெப்பன்ஸையும் தடுத்துருவான். ஆனா அதுலயும் ஒண்ணு மிஸ் ஆகி கரெக்டா நம்ம ஜோகுல குத்துறதுக்காக வந்துரும். இத நம்ம சிங்மிங்கால தடுக்க முடியாது. ஏன்னா இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பொசிஷன். இங்க இருந்து அவன் இப்படி மேல நிக்கிறத பாத்துக்கிட்டு இங்க இருந்து அவன் கீழே இருக்கிறவங்களோட வெப்பன்ஸை தடுக்கணும். சோ இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் நம்ம சிங்மிங்கே. அதனால என்ன பண்றதுன்னு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா ஓடிக்கிட்டே ஒரு சத்தம் வரும், மவுண்ட் வா டிவைன் டிராகனை விட்டுருங்கடா, மவுண்ட் வா செக்ட் நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெக்கர்ஸும் வந்துருவானுங்க. சோ இந்த பெக்கர்ஸ் எல்லாரும் கீழே நிக்கிறவனுங்கள புடிச்சு இவனுங்க எவனும் வெப்பன்ஸை த்ரோ பண்ண விடாம பாத்துக்கிறவானுங்க. நம்ம பெக்கர் லீடரும் சொல்லுவான், மவுண்ட் வா டிவைன் டிராகன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ மேல போ, சீக்கிரமா போ அப்படின்பா. கரெக்டா வந்துட்டியா, சரி இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, எல்லாரும் வேக வேகமா ஏற ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஏற சொல்லுவான். இப்ப மவுண்ட் வா செக்டும் ஏற ஆரம்பிச்சதா இந்த எல்டரும் பாத்துருவான். அதாவது உடான் செக்டரோட எல்டர் ஹியோசானும் பாத்துருவான். பாத்துட்டு இனிமேல் நம்ம கிட்ட நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அது மூலமா கிளவுட் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வேக வேகமா இன்னும் அவன் போக ஆரம்பிச்சிருவான். அதாவது அந்த மலை மேலேயே ரொம்ப வேகமா போவான். இதை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், என்னது கிளவுட் ஸ்ட்ரைடா, இதெல்லாம் எப்படா உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கோ இதுக்கு மேல என்கிட்ட நேரம் கிடையாது, நீங்க எல்லாம் பொறுமையா ஏறி வாங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கோ அவனோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த மலை மேல ஓட ஆரம்பிச்சிருவான். இவனுங்கெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம சிங்மிங்கு நிலத்துல ஓடுற மாதிரி மலை மேலேயே ஓடிக்கிட்டு இருப்பான் அப்படியே ரெண்டு கால்ல. இதை பார்த்துட்டு அந்த எல்டர், இவன் யாரா இவன் இதுலயே ஓடி வந்துகிட்டு இருக்கான், நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த எல்டரும், நீ நானும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சிங்மிங்கோ மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. ஆர்ஜின் எனர்ஜி பில் எனக்கு தான், இல்ல எனக்கு தான், நான் தான் அதை தொடுவேன், இல்ல நான் தான் அதை தொடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு ஒரு வழியா ரெண்டு பேருமே அந்த கிளிஃப்க்கு ஒரே நேரத்துல போவானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அந்த கிளிஃப்க்கு மேல இப்படி ஜம்ப் பண்ணுவானுங்க அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ள குதிக்கிறதுக்கு. அப்ப இவனுங்க சுத்தி பாப்பானுங்க, அந்த இடமே ரொம்ப வெறிச்சோடி இருக்கும். இவனுங்களை சுத்தி அந்த இடத்துல நிறைய ஸ்வாட்ஸ குத்தி வச்சிருப்பாங்க யாரோ. அதாவது இப்ப இந்த சண்டை போட்டு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்வாட்ஸ் அங்க இருக்கும். இப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உள்ள இறங்குவாங்க. இறங்கின உடனே நம்ம சிங்மிங்க்கு தெரிஞ்சிரும், தூரத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்கேதான் அந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்கணும் அப்படின்னு. தூரத்துல ஒரு இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை பார்த்தோன்னே கண்டிப்பா அதுதான் ஆர்ஜின் எனர்ஜி பில்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் முடிவு பண்ணுவான். அப்ப இந்த எல்டர் கேட்பாரு, மவுண்ட் வா டிவைன் டிராகன் நீதான் மூஜின் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து இது எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணியா, இது எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லிடுவானா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்றவான். உடனே இந்த எல்டர் சொல்லுவாரு, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே உன்னோட வயசுக்கு நீ நல்லாவே எல்லாத்தையும் பண்றதா, நானும் ஒத்துக்கிறேன், நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி அதிகமான லெவல்ல இருக்க, ஆனா இதுதான் உன்னோட முடிவு, இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது, இங்க இருந்து அமைதியா திரும்பி போயிரு, நான் இன்னைக்கு யாருக்கும் கருணை காட்டுறதா இல்ல, நீ ஒரு 3rd கிளாஸ் டிசிபிளா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் கருணையே காட்ட மாட்டேன், நீ இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீனா நான் உன்னோட தலைய எதை பத்தியும் யோசிக்காம வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்டர் சொல்லுவாரு. அந்த எல்டருக்கு இப்ப கோவமும் அதிகமா இருக்கும். அவரோட மர்டரஸ் இன்டென்ட்டை நம்ம சிங்மிங்கால நல்லாவே பார்க்க முடியும். அந்த கில்லிங் இன்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கும். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் பயந்துட்டேன், என்ன இவ்ளோ அட்வைஸ் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு உங்களோட கில்லிங் இன்டென்ட்டையும் காட்டுறீங்க, நீங்க என்னமோ நீங்க என்னை சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு, என்ன இங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்டோடனே இந்த எல்டருக்கு புரிஞ்சிடும், என்னோட கில்லிங் இன்டென்ட்டை இவன் கண்டுபிடிச்சிட்டானா, நான் இதை கவனிக்கல, இவன் ஒரு சாதாரண பையன், சும்மா ஏதாவது பயமுறுத்தணும்னா போயிருவான் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன், ஆனா இப்ப நேர்ல பார்க்கும்போது எனக்கே தெரியுது இவன் இவன் உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஆளு, இத நானே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இப்படி ஒருத்தனை நானுமே பார்த்ததில்ல, நான் எனக்கே தெரியாம வெளியிட்ட அந்த கில்லிங் இன்டென்ட் தான் நான் இப்ப என்ன நினைக்கிறேன்றத காட்டுது அப்படின்றத யோசிச்சுட்டு நேரா நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லுவாரு, நீ சொன்னது கரெக்ட் தான், நானும் எல்லாத்தையும் திருப்பி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், மேபி நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால இது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் சொல்றேன் நீ இங்க இருந்து விலகி போயிரு, அமைதியா போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்றவாரு. நம்ம சிங்மிங்கும் யோசிப்பான், இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல எக்கச்சக்க பேட்டில் நடந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, ஒருவேளை இப்ப யாராவது புதுசா செத்தா கூட அதுக்கு ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, ஒருவேளை உலகத்துல இருக்கிற மத்த மக்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு சண்டை போட்ட இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட எல்லாருமே பழி சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களே ஏன் இத்தனை பேரை கொன்னீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, ஆனா அப்படி இவங்க யார்கிட்ட என்ன பேச்சு வாங்கினாலும் சரி
இவங்களுக்கு கிடைக்க போற ரிவார்டு ஆரிஜின் எனர்ஜி பில். அப்படி ஒண்ணு கிடைக்குதுன்னா அதுக்காக கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் இப்ப இந்த எல்டரு என்னைய கொன்னுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கணும். ஆனாலும் அவர் அதை செய்ய மாட்டாரு. என்கிட்ட அமைதியா போயிரு இங்க இருந்து விலகி போயிருன்னு தான் சொல்றாரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்னா கண்டிப்பா அவர் உடாங் செக்ட சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக தான் இருக்கணும். சோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்பேன், உடாங் செக்ட் தேவையே இல்லாம யார்கிட்டயும் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. அவங்க எதையாவது ஒண்ணு பண்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் சொல்லியிருப்பான்னு சொன்னேன்ல. அவரு இவ்வளவு நடந்தும் கூட நம்ம சிங்மிங்க அமைதியா போக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் உடாங் செக்ட சேர்ந்தவர், அது மட்டும் இல்லாம ஒரு எல்டர். ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள் கிட்ட சண்டைக்கு போக வேணாம், நம்மளோட மெச்சூரிட்டியை காட்டுவோம், நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்றத காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சிங்மிங் கிட்ட அமைதியா போக சொல்றாரு. ஆனா நம்ம சிங்மிங் அப்படி அமைதியா போறோம்னா என்ன, அவன் கண்டிப்பா போக மாட்டான்ல. உடனே அவரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னாரா, சொன்ன உடனே வேணும்னே ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வைப்பான். நான் அந்த மாதிரிலாம் போறவன் கிடையாது, யாரு சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்பா. இதை கேட்ட உடனே அந்த எல்டர் தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணி நீயே தேவையில்லாம இதை தேடிக்கிட்ட அப்படின்பாரு. எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் என் வாழ்க்கையிலே தேடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் அவனோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுவான். இப்ப நம்ம சிங்மிங்க்கும் அந்த எல்டருக்குமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் கிளாஷே ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸா ஆரம்பிக்குது. நம்ம எல்டரும் சிங்மிங்கும் மாத்தி மாத்தி அவங்களோட ப்ளோஸை கொடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் ஓரளவு ஈக்குவலாவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எதிர்த்து சண்டை போடுறவரு ஒரு உடாங் செக்டோட எல்டர். அந்த காரணத்தினால அவரு தன்னோட பவரை யூஸ் பண்ணி, அதாவது இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்க நம்ம சிங்மிங்க நோக்கி கொடுப்பாரு. சோ இந்த ஒரு அட்டாக்னால நம்ம சிங்மிங் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியதா இருக்கும். இப்ப 2 பேருமே ஒரு ஸ்வாட்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு கால்ல அப்படியே 2 பேரும் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. திரும்பியும் நம்ம சிங்மிங் சண்டை போடுறதுக்காக வருவான். அப்ப நம்ம உடாங் செக்டோட எல்டர் திரும்பி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு. அதுல நம்ம சிங்மிங் ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்ணுவான். இப்ப யோசிப்பா, இந்த உடாங் செக்டர்ல இருக்கிற எல்லா டெக்னிக்ஸும் ஜென்டில் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா இந்த ஆளோட அட்டாக் டெக்னிக்ஸ் எல்லாமே இப்படி பலமா விழுகுதே, இதுல எங்கடா இருந்து ஜென்டில் இருக்கு, இது ரொம்ப ரொம்ப ஹார்ஷான டெக்னிக்கா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. இவர் அடுத்து ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு, இன்னொரு பெரிய டெக்னிக். இதை யூஸ் பண்ண உடனே நம்ம சிங்மிங் ஓஹோ இத கடைசி வரைக்கும் பாத்திரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நானும் பார்க்க தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் மேலேயே கால வைப்பான். அது ஒரு ஸ்வாட் எனர்ஜி. சோ ஸ்வாட் எனர்ஜி மேல கால் வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இத பத்தி தான் நம்ம எல்டரும் யோசிப்பாரு, என்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்த இவன் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. இவனும் வேகமா அந்த ஸ்வாட் எனர்ஜி மேல ஓடி டைரக்டா அந்த எல்டர் கிட்டே வந்துருவான். இந்த எல்டர் அதை பார்த்துட்டு உடனே நம்ம டெக்னிக்கோட அந்த ப்ராப்பர்ட்டியை மாத்துவாரு, ஸ்வாட் எனர்ஜியோட ப்ராப்பர்ட்டியை. அப்படி மாத்தின உடனே அது இவ்வளவு நேரம் காத்து மாதிரி இருந்துச்சா, டக்குனு அதோட டென்சிட்டியை அதிகப்படுத்திடுவாரு. சோ அது வெயிட் ஆயிரும். வெயிட் ஆன உடனே இப்ப அந்த வெயிட்டை யூஸ் பண்ணி நம்ம சிங்மிங் மேல ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பாரு. இது என்ஹான்ஸ்டு ஸ்வாட் எனர்ஜி. இதை யூஸ் பண்ண உடனே நம்ம சிங்மிங் மேல ரொம்ப ரொம்ப பெரிய அட்டாக் விழுகும். சுத்தி இருக்கிற இடம்லாம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு அட்டாக்க கொடுத்தும் கூட இந்த அட்டாக்கையுமே நம்ம சிங்மிங் பிளாக் பண்ணிடுவான். பிளாக் பண்ண உடனே அவர் யோசிப்பாரு, என்னோட என்ஹான்ஸ்டு ஆராவே இவன் பிளாக் பண்ணிட்டானா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. உடனே சொல்லுவாரு, நீ மூஜினை டிஃபீட் பண்ணது ஃப்ளூக் இல்ல நான் நினைக்கிறேன், யாரு நீ அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங்கும் இப்ப சாட் பண்றதுனால என்ன பிரயோஜனம், நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா என்ன சும்மா பேசுறதுக்காக இங்க வந்திருக்கோமா, சண்டை போடுறதுக்கு வந்திருக்கோம்னா அதை மட்டும் பாப்போம்னு சொல்லிட்டு திரும்பி பின்னாடி போவான். இப்ப இந்த எல்டர் சொல்லுவாரு, நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், நீ இன்னொரு செக்டரோட டிசிபிளா இருந்தாலும் சரி, உன்னை உடாங் செக்டர்ல சேர்த்துக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். யார் என்ன சொன்னாலும் உன்னை என்னால உடாங் செக்டர்ல சேர்த்துக்க முடியும், நீ அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாரு. உடனே என்ன சொல்லுவாருன்னா, சிம்பிளான விஷயம் தான், உன்னோட டேலண்ட் வச்சு நீ எந்த செக்டுக்கு போனாலும் அந்த செக்டரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை உன்னால கத்துக்க முடியும். அதனால உடாங் செக்டுக்கு நீ வந்துரு, உன்னை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிளா மாத்தி நானே என் கையால உனக்கு சொல்லித்தரேன், என்னோட டெக்னிக்ஸை பர்சனலா சொல்லித்தரேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உன்னை ஃபியூச்சர் உடாங் செக்ட் லீடரா நானே மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் பரவாயில்லையே இந்த ஆஃபர் கூட நல்லா தான் இருக்கே அப்படின்னு யோசிப்பான். இருந்தாலும் அதை ஒத்துக்கலாம் மாட்டான். நீங்க என்ன லூசா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு செக்டரோட டிசிபிள உங்களால எப்படி உங்க செக்ட்ல சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப இந்த எல்டர் திரும்பி சொல்லுவாரு, நான் ஒத்துக்கிறேன், நீ மேபி உன்னோட செக்டர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க, ஆனாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்க தெரியணும். உடாங் செக்டரோட டிசிபிளா இருந்தீனா உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நீ வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல என்னால முடியாது அப்படின்றவா. ஏன், உனக்கு தான் நிறைய விஷயங்கள் கிடைக்குமே, அப்படி இருந்தும் நீ ஏன் உடாங் செக்டுக்கு வரமாட்டேங்கிற, மவுண்ட்வா செக்டை விட உடாங் செக்ட் உனக்கு நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்பாரு. ஆனா நம்ம சிங்மிங் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா என்னை விட வீக்கா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கண்டிப்பா டிசிபிளா சேரவே மாட்டேன் அப்படின்றவா. நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் போது, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை வச்சு கிரவுண்ட்ல வேகமா அடிப்பான். அப்படி அடிச்ச உடனே அங்க சுத்தி இருக்கிற ஸ்வாட் எல்லாமே மேல பறக்க ஆரம்பிச்சிரும்.
அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த எல்டரை நோக்கி அனுப்ப ஆரம்பா. அந்த எல்டர் இப்படியே திரும்பி பாப்பாரு, இந்த ஸ்வாட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி. உடனே கேப்பா, உடாங் செக்டர்ல அப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த செக்டர்ல இருக்கிற வரைக்கும் சரி, இந்த மவுண்ட்வா செக்டை இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டா நானே மாத்துவேன், அதுவும் என் கையால மாத்துவேன். இதுல என்னோட உயிரையே நான் பெட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு வரிசையா எல்லா ஸ்வாடையும் அவரை நோக்கி அனுப்புவான். நம்ம ஜோகுலும் பேக்ஷனும் இப்ப வேக வேகமா ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பேக்ஷன் சொல்லுவா, நம்ம இன்னும் வேகமா போகணும், இல்லனா உடாங் செக்ட் மேல ஏறிடுவாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா இவனுங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடியே நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிருப்பானுங்க, இதுக்கு முன்னாடி இவனுங்க வந்ததுலயே. அதனாலயே நம்ம ஜோகுலாலையும் மத்தவங்களாலையும் அவ்வளவு வேகமா ஏற முடியல. ஆனா நம்ம பேக்ஷன் என்ன சொல்லுவானா, நம்ம சிங்மிங் அங்க தனியா போயிட்டான், நீ ஏன்னா அவன் சாகணும்னு விரும்புறியா, நம்ம இன்னும் சீக்கிரமா ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நீ சீக்கிரமா வா, நான் முன்னாடி போறேன், எப்படியாவது உன்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்ஷனும் நம்ம சியோலும் வேக வேகமா ஏற ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா நம்ம ஜோகுலும் ஜாங்கோ அங்கேயே தொங்கிக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்களால ரொம்ப நேரத்துக்கு ஏறவே முடியாது. இப்ப மறுபடியும் நம்ம சிங்மிங்க காட்டுவாங்க. நம்ம சிங்மிங்க அந்த எல்டரை நோக்கி அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் அமிச்சுக்கிட்டு இருந்தான்ல, அப்ப அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே இந்த எல்டர் உடைக்க ஆரம்பிச்சிருவாரு. அவரோட ஸ்வாட வச்சு வேக வேகமா அதை தடுத்து உடைச்சுக்கிட்டே வருவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாமே டிவைன் வெப்பன்ஸா இருந்தாலும் கூட இது எல்லாம் 200 வருஷமா இங்கேயே கிடக்கிற வெறும் கத்தி மட்டும்தான். இந்த கத்தி எல்லாத்தையும் இரும்புலதான் செஞ்சிருப்பாங்க, அதனாலேயே எல்லாம் துருப்பிடிச்சு ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு கத்தியால என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இன்னொன்னு வரும். மத்த உடஞ்சு போன ஸ்வாட் மாதிரி இல்லாம இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்வாடா இருக்கும். இந்த ஸ்வாட பார்த்த உடனே எங்க இருந்து இப்படி ஒரு ஷார்ப்பான ஸ்வாட் வந்துச்சு அப்படின்றது பாப்பாரு. பார்த்தா அந்த ஸ்வாட்ல பிளம் பிளாசத்தோட சிம்பிள் இருக்கும். ஓஹோ, இது அவனோட ஸ்வாடா அப்படின்னு திரும்புறதுக்குள்ளேயே அடுத்த செகண்டே நம்ம சிங்மிங்கோ அவர் முன்னாடி வந்து நிப்பா. இப்ப அவர் மூஞ்சிலே காலை வச்சு உதச்சு அவரையும் வெளில தள்ளிடுவான். அப்ப இந்த எல்டர் சொல்லுவாரு, ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள வந்துருவாரு. சோ உள்ள வந்தோடனே அவரு அந்த உடஞ்சு கிடக்கிற ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் பாப்பாரு. அதாவது அங்க குத்தி இருந்துச்சுல ஏற்கனவே இருந்த ஸ்வாட்ஸ், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யோசிப்பாருன்னா, இததான் நீ விரும்புனியா மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இங்க இத்தனை பேரு இந்த புதையல்களுக்காக சண்டை போட வந்திருக்காங்க. இந்த டிவைன் வெப்பன்ஸோ இல்ல இந்த எனர்ஜி பில்லோ எதையோ ஒண்ணு எடுக்கணும்ன்றதுக்காக இங்க இவ்ளோ சண்டைகள் நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வரவங்க எல்லாரும் வெறும் இந்த உடஞ்ச கத்திகளை மட்டும்தான் பார்க்க போறாங்க. இத பார்க்கணும், இப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இதை யோசிச்சு கட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீ என்ன யோசிச்சு இதை கட்டியிருந்தாலும் சரி, எனக்கு இங்க இருக்கிற இந்த டிவைன் வெப்பன் மேலலாம் ஆசையே இல்ல, என்னோட எய்ம்லாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ பாப்பாரு. ஒரு சின்ன பாக்ஸ் நடுவுல இருக்குல்ல, அதை தான் பாப்பாரு. இத பார்க்கும்போது நம்ம சிங்மிங்கோ அதுக்கு முன்னாடி நடந்து வருவான். அப்ப உனக்கும் எனக்கும் ஒரே எண்ணம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், உங்களுக்கு வேணும்னா அங்க கீழே கிடக்கல, இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இங்க இருந்து போயிருங்க அப்படின்பா. நான் இந்த மாதிரி ஜோக் பண்ற மூட்ல இல்லைன்னொன்னே, நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. இப்ப நம்ம சிங்மிங் பிளம் பிளாசத்தை உருவாக்குன உடனே, பிளம் பிளாசமா இந்த டெக்னிக்கை நீங்க ரெஸ்டோர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. என்ன ஆச்சரியமா இருக்கா, இன்னும் போக போக நிறைய அதிர்ச்சியெல்லாம் உங்கள்ட்ட காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் வேகமா அவர் அட்டாக் பண்றதுக்காக வருவான். 7 பிளம் பிளாசம் ஸ்வாட், அதுல பிளம் பிளாசம் ஷவர் அப்படின்ற அட்டாக் தான். இந்த ஒரு அட்டாக்க வச்சு கண்டினியூஸா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஒரு அட்டாக்க அவன் கண்டினியூஸா பண்றதுனால அவர் மேல அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே இருக்கும். இந்த அடி எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம சிங்மிங் பார்த்தா அவரு இந்த அடியை பிளாக் பண்ணிருப்பாரு. உடனே அவரு ஒரு மந்திரா மாதிரி ஒன்ன சாண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு, அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ண போறதுன்றதுனால. சோ ரூட் வந்துதான் எல்லாத்துக்குமே சோர்ஸா இருக்கும், இந்த ரூட்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம சிங்மிங் பின்னாடி வந்துருவான். அவரு திரும்பியும் அந்த மந்திராவை சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த எல்லா உலகத்துக்கும், மொத்த உலகத்துக்குமே ஒரே ஒரு பிக்னிங் மட்டும்தான் இருக்கும். இந்த பிக்னிங்கே 2ஆ இருக்கும், ஒன்னு இன்னு இன்னொன்னு யாங்கு, ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் மொத்த உலகமே உருவாக்கி இருக்கு, அதுல இருக்கிற எல்லாமே உருவாகி இருக்கு. இந்த உலகம் ஆரம்பிச்சது இன்யாங்கு, இதை சேர்த்ததும் இன்யாங்கு தான், இது முடியறதும் இன்யாங்கா தான் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் தாய்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாரு. இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பா, தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட்டா, இது உடாங் செக்ட சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட், இதுதான் அவங்களோட அல்டிமேட் டெக்னிக்கும் கூட. இந்த டெக்னிக்கை நம்ம மூஜின் பண்ணும்போது இதோட இமிடேஷன் மட்டும்தான் பண்ணா. ஆனா இப்ப இந்த எல்டர் பண்றது உண்மையான தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட், அதோட ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மை தான் அவர் இப்ப காட்டிக்கிட்டு இருக்காரு. இது ஜென்டலா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப இந்த எல்டர் ஒரு விஷயத்தை யோசிப்பாரு, நீ உன்னோட சின்ன வயசுக்கு இந்த பிளம் பிளாசத்தை சீக்கிரமாவே உருவாக்கிட்ட, கண்டிப்பா உன்னை இப்படியே விட்டோனா நீ உடாங் செக்டையே ஒரு நாள் இல்லாம பண்ணிடுவ, அதனால உன்னைய இங்கே தோக்கடிச்சு ஆகணும். ஒருவேளை
உன்னை எங்க செக்டர்ல சேர்த்துக்க முடியலனா நீ எந்த செக்டர்லயுமே இருக்க கூடாது. இப்பயே இந்த இடத்துலயே உனக்கு நான் சமாதி கட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்க ஆரம்பிப்பாரு. நம்ம சிங்மிங் பின்னாடி திரும்பி பாப்பான். யாருமே இந்த இடத்துல இல்ல, யாரும் இந்த இடத்துல வரவும் இல்ல. அதனால அவன் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணுவான். டிஸ்ஹார்மனி. இந்த டிஸ்ஹார்மனி அப்படின்றது என்னன்னா, எதனால இந்த மவுண்ட் வா செக்டால இந்த உடாங் செக்ட தோக்கடிக்கவே முடியல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது இப்ப இருக்கிற மவுண்ட் வா செக்ட் உடாங் செக்ட பத்தி பேசல. நம்ம சிங்மிங் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருக்கிற மவுண்ட் வா செக்ட் உடாங் செக்டால அப்ப மவுண்ட் வா செக்டால உடாங் செக்ட தோக்கடிக்கவே முடியல. இதுக்கான காரணம் என்னன்னா இந்த டிஸ்ஹார்மனி தான். ஏன் அப்படின்னா மவுண்ட் வா செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ஷார்ப்னஸை பேஸ் பண்ணது. உடாங் செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ஜென்டில்னஸை பேஸ் பண்ணது. இப்ப ஷார்ப்பான ஃபாஸ்டான ஸ்வாட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது அது ஜென்டிலான ஸ்ட்ராங்கான ஸ்வாட் டெக்னிக்ஸ்க்கு தோத்து போகுது. அதுல ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. அதுதான் இந்த டிஸ்ஹார்மனியை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தினதுனால மட்டும்தான் இந்த உடாங் செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மவுண்ட் வாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுகிட்ட தோத்து போயிரும்னு சொன்னாங்க. ஆனா இந்த டிஸ்ஹார்மனி எல்லாத்தையுமே நம்மளால ஒரே ஒரு விஷயத்த வச்சு தடுக்க முடியும். எப்படி ஒரு தண்ணியை ஊத்துனோம்னா ஒரு ஃபயர் அணைஞ்சிரும். ஆனா அந்த ஃபயரே ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியே வேப்பரைஸ் பண்ணிரும். எதுவா இருந்தாலும் சரி, எந்த பக்கம் அதிக பவர் இருக்கோ அந்த பக்கம் தான் இந்த டிஸ்ஹார்மனியே ஷிஃப்ட் ஆகும். இப்ப அதிக பவர் தான் நமக்கு தேவை. தாய்ஜியில தாவோ இருக்குன்னா எல்லாத்துலயுமே தாவோ இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நேச்சர் தான். இந்த நேச்சர் ஃபுல்லாவே இந்த தாவோ இருக்கு. பிளம் பிளாசத்துலயும் இருக்கு. பிளம் பிளாசத்தை பக்கத்துல இருக்கிற அந்த இலைகள் இருக்குல்ல, அதுல கூட தாவோ இருக்கு. இப்ப நான் இங்க யூஸ் பண்ண போறதும் 7 பிளம் பிளாசம் ஸ்வாட் தான். ஆனா அதுல ஒரு லெவல் அதிகமா யூஸ் பண்ண போறேன். இப்ப முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க உடாங் செக்ட். உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க. நான் யாருன்றத காட்டுறேன். இது மவுண்ட் வா செக்டோட உண்மையான டெக்னிக். இந்த டெக்னிக்கை யாரு காப்பி அடிச்சாலும் சரி, அவங்களால இதோட உண்மையான அர்த்தத்தை என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அந்த சதனஜுமே இதோட இமிடேஷன் மட்டும்தான் பண்ணாங்களே தவிர இதோட உண்மையான டெக்னிக்கா அவங்களால கொண்டு வரவே முடியாது. இப்ப அந்த டெக்னிக்கை தான் நம்ம சிங்மிங் பண்ண போறான். 24 ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் பிளம் பிளாசம் ஸ்வாட் ஆர்ட். அதுல பிளம் பிளாசம் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை உருவாக்குவான். இவனோட பிளம் பிளாசம் இமிடேஷன்ஸே எக்கச்சக்க ஸ்வாட் மேரேஜஸ உருவாக்கும். அது மூலமா அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட்டை ஒரு பக்கமா உடைக்க ஆரம்பிப்பா. ஒரு இடத்துல உடைச்சவன் அடுத்து அவனோட எல்லா இமிடேஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட்டை எல்லா பக்கம் இருந்து உடைச்சிருங்க. இப்ப அந்த எல்டர் யோசிப்பான், இவன் அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட்டை உடைச்சிட்டானா? ஆனா இப்படி ஒரு ஸ்வாட் டெக்னிக் எப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சு? இது எங்களோட அல்டிமேட் டெக்னிக் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். திரும்பியும் அது மூலமா சிங்மிங் திரும்பியும் அந்த எல்டரை தாக்குறதுக்காக வருவான். இப்பதான் அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட்டை அவன் உடைச்சிட்டான்ல. சோ இப்ப இந்த எல்டரை தாக்க வரும்போது இந்த எல்டர் அவனுக்கு பக்கத்துல ஒரு இன்னர் கோர் இருக்கும். சோ அவுட்டர் கோரை உடைச்சிட்டான். இப்ப இன்னொரு ஒரு கோர் இருக்கும், அதை உடைக்கிறதுக்காக வருவான். இப்ப அதையும் நம்ம சிங்மிங் அவனோட கையாலேயே உடைச்சிருவான். அதை உடைச்ச உடனே அவனை தடுக்கிறதுக்காக இந்த எல்டரும் தனியா கையிலேயே இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, அவரோட இன்டர்னல் எனர்ஜியோட ஒரு பால் மாதிரி. சோ அதை வச்சு நம்ம சிங்மிங்க அவர் பிளாக் பண்ணுவாரு. இந்த ரெண்டு அட்டாக்கும் பக்கத்துல மீட் ஆனதுனால ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும். சொல்லப்போனா எவ்வளவு பெரிய அதிர்வுனா, கீழே ஏறி வந்துகிட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்கும் மேல ஏதோ ஒண்ணு பெருசா நடக்குது அப்படின்னு தெரியற அளவுக்கு ஒரு அதிர்வு ஏற்படும். இப்ப இந்த டெக்னிக் ரெண்டும் கம்ப்ளீட் ஆகி ரெண்டு பக்கமும் ஒரு திசையில போய் விழுந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும். இப்படி விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்டர் தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு, நீ என்னோட இன்சைட் ஸ்வாடாட்ட உள்ள பியர்ஸ் பண்ணிட்டியா, அதுவும் உன்னோட ஸ்வாட வச்சு? இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்க போனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாப்பாரு. அதான் நம்ம சிங்மிங் இங்க அப்படியே இருப்பான், மயக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டான். அவன் இந்த இவ்வளவு இன்டர்னர்ஜி யூஸ் பண்ணிருக்கான், அதனால அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறது, இவ்வளவு பெரிய டெக்னிக்கா பிளாக் பண்ணிருக்கான், எதுவுமே இல்லாம நம்ம சிங்மிங் அதே மாதிரி எந்திரிச்சு நின்றுவான். அடி இருக்கும், அதாவது எக்ஸ்டர்னலா இன்ஜுரிஸ் இருக்கும். ஆனா நம்ம சிங்மிங் இந்த அட்டாக்க சர்வைவ் பண்ணிட்டான். அதுவும் ஒரு உடாங் செக்டோட எல்டரோட அட்டாக்க பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது, அதை டிராலையும் முடிச்சிருக்கான், அதை கேன்சல் அவுட் பண்ணிருக்கான். இதுதான் அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இப்படி ஒருத்தன் எங்கிருந்து வந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம சிங்மிங் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள் கூட கிடையாது, வெறும் ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள். இது நான் தோத்ததாதான் அர்த்தம், இதை நான் டிரான் கூட சொல்ல முடியாது அப்படின்னு அந்த எல்டரே முடிவு பண்ணிக்கிறாரு. இப்ப அவர் கண்ணு முன்னாடி நிக்கிற அவனை பார்த்து அவருக்கு பயம் இல்ல, ஒரு ஆச்சரியம். இப்படி ஒருத்தனால இருக்கவே முடியாது, இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கவே வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அவருக்கு. அந்த எல்டர் திரும்பி தன்னோட ஸ்வாட் எடுத்துருவாரு. இது என்னோட ஃபைனல் அட்டாக்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லுவாரு. நம்ம சிங்மிங் உடனே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏன்னா என்னோட ஃபைனல் அட்டாக்கும் ரெடின்பா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்க ஃபைட்டை கண்டினியூ பண்ணலான்னு போறப்ப கரெக்டா இப்ப
கிளவுட் ஸ்ட்ரைடை யூஸ் பண்ணி நம்ம ஹியோவானும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. சோ இந்த எல்டர் லேட்டா தான் இங்க வருவாரு, அவனுங்கெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாருல. சோ இப்ப இவரும் வந்துட்டாரு. இவரை பார்த்த உடனே தான் நம்ம சிங்மிங்க்கு தோணும், இது ஒன்னும் ஒரு டியூவல் கிடையாது, இது ஒரு பேட்டில் ஃபீல்டு, யாரு வேணாலும் உள்ள வரலாம், நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு. ஏன்னா இவர் 2 எல்டரை, அதுவும் ஒரே நேரத்துல 2 உடாங் செக்ட் எல்டரை சமாளிக்கிறது நம்ம சிங்மிங்கே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப இந்த ஹியோவான் எல்டரு நேரா அந்த உடன் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக போவான். நம்ம சிங்மிங் அதை தடுக்கலான்னு போவான். பார்த்தா இந்த ஹியோசான் எல்டரு நீ போகவனே விடமாட்டேல்ல, நீ ஏன் கூட சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தடுத்து வச்சிருவாரு. இப்ப நம்ம சிங்மிங் இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. யாராவது ஒருத்தரை தான் எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம சிங்மிங் கண்டிப்பா சமாளிச்சிருவான். ஆனா 2 பேரையும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவன் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இப்ப நம்ம சிங்மிங்க இந்த ஹியோசான் எல்டர் மொத்தமா தடுத்து வச்சிருவாரு. அப்ப இந்த ஹியோவான் எல்டர் இருப்பார்ல, அவர் போயிட்டு அந்த பாக்ஸ் எடுக்கலான்னு போவாரு. இந்த பாக்ஸ்ல தான் இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்கணும், நாங்க இவ்வளவு நாளா தேடினதுக்கு இதுதான் பரிசு அப்படின்பாரு. உடனே நம்ம ஹியோசான் எல்டரு என்கிட்ட அதை தூக்கி போடுனோடனே இவரும் அதை எடுத்து தூக்கி போட்டுருவாரு. நம்ம சிங்மிங்கா இங்க இருந்து சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இவரு இதை திறந்து பார்க்க போறாரு. இதுல ஆர்ஜின் எனர்ஜி பில் இருந்தாலும் சரி, இல்ல அதை உருவாக்குற மெத்தட் இருந்தாலும் சரி, இல்ல 2மே இருந்துச்சுனாலும் சந்தோஷம்தான். ஏதாவது ஒண்ணு இதுல கிடைக்க போகுது, ஃபைனலா இதுல இருக்க போகுது இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் அப்படின்பாரு. பார்த்தா நம்ம சிங்மிங் அங்க இருந்து சொல்லுவான், லூசு பசங்க இதை ஓபன் பண்றானுங்களே அப்படின்னு. அந்த எல்டர் அதை பொறுமையா ஓபன் பண்ணார்ல, அவர் யோசிக்கிறது ஏன் ஏன் அப்படின்னு. உடனே அந்த ஹியோவான் எல்டர் என்னாச்சு சீனியர் பிரதர் அப்படின்னு கேட்பாரா. ஏன் இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்பாரு. பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. என்னாச்சு இதுல ஏன் ஒண்ணுமே இல்ல, ஏதாவது ஹிடன் வால்ட் ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே காணோம். ஒரு பாக்ஸும் இதுல எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருக்கா, ஒண்ணுமே இல்ல. இது ஒரு கேவலம், எங்க எல்லாரையும் இங்க வர வச்சு இவ்ளோ பெரிய கேவலம் இது, யோ மெடிசன் இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே அந்த பாக்ஸை கீழே போட்டு உடைச்சிருவாரு. இந்த பாக்ஸ்ல ஒரு கருமமுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த ஹியோவான் எல்லோரும் யோசிப்பாரு, நம்ம இவ்ளோ தூரம் வந்தது வெறும் இந்த துருப்பிடிச்ச கத்தியவும் இந்த எம்டி பாக்ஸையும் பாக்குறதுக்கு தானா? அப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட் எதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இவ்ளோ பெருசா எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க இருந்து ஒருத்தன் ஒன்னு பேசுவான், யோ பைத்தியக்காரனுங்களா, நான் அப்பவே சொன்னேன், இத போய் நீங்க தொடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாதா? நீங்களா கண்ணு தெரியாதவங்களா, இல்ல மூளை இல்லாதவங்களா, இல்ல 2மேவா? நான் தான் அவ்வளவு தூரம் சொல்றேன்ல, உங்களுக்கு எவ்வளவு தூரம் பேராசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம சிங்மிங்கு இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா வந்ததுல இருந்து இந்த டிராப் எல்லாத்தையும் பார்த்து, இதுக்கப்புறம் வேம்பயர் பேட்ஸையும் பார்த்து, ஏன் ஜியாங்ஷிஸ் கூட இங்க இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்வாட் கிரேவியார்டு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. இது ஒருவேளை ஒரு டெஸ்டா, அதாவது மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தவர் அவருக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கு இது ஒரு டெஸ்டா வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா டெஸ்ட்னு இருந்துச்சுன்னா ஒரு பிரைஸ்னு ஒரு எண்டுல கொடுப்பாங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல யாரும் சாகக்கூடாது, உள்ள வரவன் எல்லாருமே செத்துட்டானா இது ஒரு டெஸ்டா இருக்க முடியாது. அப்படின்னா இதை வேற எதுக்காகவோ தான் உருவாக்கி இருக்கணும். இந்த இடத்த உருவாக்குனது யாரு? மெடிசன் இம்மோர்டல். அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரா வாழ்ந்தாரு. அவர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமா நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கா? இதை உருவாக்குனது மெடிசன் இம்மோர்டல். ஆனா அவர் உருவாக்குன இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் கூட இல்ல. இந்த இடத்துல வெறுமனேன்னு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. மொத்த கெட்ட விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சா ஒரு இடம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த இடத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்ப கடைசி வரைக்கும் ஆபத்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படின்னா இந்த பாக்ஸ்லயும் ஆபத்து இல்லாம இருக்குமா என்ன? கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பாக்ஸ்லயும் இருக்கு. அதுக்குதான் அதை தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் பேசிக்கிட்டே இருந்தான். ஆனா இவனுங்க போயிட்டு அதை தெரியாம கவனக்குறைவா தொட்டுட்டானுங்க. இப்ப இதனாலே இவனுங்களுக்கு பிரச்சனை வந்துரும். சே, இதெல்லாம் ஏண்டா எனக்கு எரிச்சலா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம பேக்சூனும் மத்தவங்களும் ஏறி வந்துருவாங்களா? நம்ம பேக்சூன் பாப்பான், இவன் என்ன 2 எல்டருக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தெரியுறான், அவனுங்களும் பேசாம மூடிட்டு இருக்கானுங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு மேல ஏறி வந்து பாப்பான். இப்பதான் இந்த ஹியோவான் எல்டருக்கே புரியும், ஒருவேளை பாக்ஸ்ல பிரச்சனை இல்லைன்னா அப்ப அந்த கல்லுலதான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான் பாரு. பார்த்தா அந்த கல்லு அதிர ஆரம்பிச்சிரும். செத்தோண்டா நம்ம அப்படின்னு இப்பவே இந்த ஹியோவான் எல்டருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இவ்வளவு நேரமா கண்ணை மூடி இருந்தவன் இப்ப கண்ணை திறந்துடுவான். அப்பவே தெரிஞ்சிருச்சு ஆபத்து வரப்போகுதுன்னு. ஆபத்து இவனுங்களுக்கு அளவெடுத்து வராது, அளவில்லாம வரும். எப்படின்னா அந்த போல்டர் இருக்குல்ல, அந்த போல்டர் எந்த இடத்துல இருந்துச்சோ அங்க இருந்து ஒரு சின்ன விரிசல் ஆரம்பிக்கும். என்னடா பைப்ல லைட்டா விரிசல் விழுகுது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். உடனே இந்த உடாங் செக்டும் திரும்பியும் நம்ம பேக்சூனும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க. அப்ப நம்ம பேக்சூன் பாப்பான்,
என்னடா விரிசல் லைட்டா டெவலப் ஆகுதேடா அப்படின்ற மாதிரி இந்த விரிசல் நம்ம பேக்சுனை தாண்டி இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கு போய் இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃப்ரேம்ல அப்படியே ஃபுல்லா படம் எடுத்து நிக்கும். என்னது இது, யாரு செலவே இல்லாம இங்க போய் இவ்வளவு பெருசா வரைஞ்சு வச்சிருக்காரு? ஓஹோ, வரையலையா? நம்ம சாவுதான் கண்ணு முன்னாடி தெரியுது போல. சே, அப்படின்ற மாதிரி எல்லாரும் அமைதியா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு நம்ம பேக்சுன் ஆச்சரியமா இருக்கும் போது நம்ம சிங்மிங் அங்க வருவான். சே, இவனுங்களா இப்படிதான்டா. பேக்சுன் பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க, நான் சிங்மிங். எந்த இடமா இருந்தாலும் சரி, ஏன் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அதுல ஒரு ஓட்டையை போட்டு வெளில போறவன் தான் இந்த சிங்மிங் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பா. மேல பாத்துட்டு ஐயோ, இங்க ஒரு ஓட்டை கூட இல்லையே, எப்படி வெளில போறது அப்படின்னு நம்ம சிங்மிங்கு அப்படியே பேக்சுனை பார்த்து அமைதியா சொல்லுவான். உடனே பேக்சுன் இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பான். ஐயோயோ அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸே ஆகும். சை அப்படின்னு சொல்றதோட கரெக்டா இந்த இடமே இடிய ஆரம்பிச்சிருச்சு. மொத்த இடமும் இடிய ஆரம்பிச்சோடனே இவனுங்க எல்லாரும் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லுவானுங்க. யோ, நான் சிங்மிங்னு பேர் வச்சிருக்கேன்டாயா, அதுக்காக இதுல என்னையா பண்றது? மொத்தமும் இடிச்சு விழுகும் போது நான் மட்டும் என்னையா பண்ணுவேன்? இல்ல நீ தானே சிங்மிங்க, நீ ஏதாவது பண்ணிதான் ஆகணும், உன்னால எதுவுமே பண்ண முடியாதான் நம்ம பேக்சுன் கேட்கும் போது, சீனியர் பிரதர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க. எல்லா வாழ்க்கையிலையும் மனுஷங்க சாகதான் போறாங்க. சாவுன்றது மனுஷனுக்கு கண்டிப்பா வரும். இதனால உங்க வாழ்க்கை மேல இருக்க ஆசைய இப்பயோட தூக்கி போடுங்கன்னு சொல்லும் போது, டே பைத்தியக்காரா, இப்ப நம்ம சாக போறோம்டா, லிட்டரலா சாக போறோம், இப்ப இந்த அட்வைஸ் எல்லாம் தேவையா அப்படின்னு 3 பேர் கோரஸா கத்துவானுங்க. நம்ம ஜாங்கு, ஜோகுலு, பேக்சுன். இந்த ஹியோசான் எல்டர் மறுபடியும் மூளையோட வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிசிபிள்ஸ் கிட்ட ஒரு உத்தரவு போடுவான். நீங்க எல்லாரும் மேல இருந்து கீழே வரப்போற அந்த கல்லு எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிங்க அப்படின்னு. எதுவும் கீழே விழுகாம தடுத்துடலாமா, அதாவது தூள் தூளா ஒழுக வச்சிடலாம் அப்படின்னு. இவனுங்களும் போயிட்டு ஓகே எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு தாய்ஜி ஸ்வாட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்குவானுங்க. அதுல பாகுவா அப்படின்னு ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷனை உருவாக்குவானுங்க. சோ இது மூலமா எல்லாரும் வேக வேகமா வர எல்லா கல்லையும் வெட்டிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா விழுகிற கல்லு எக்கச்சக்கமா இருக்கும். சோ இதை தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சிங்மிங் யோசிப்பான், இது வேஸ்ட், இதனால நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். என்ன? இது ஸ்வாட் கிரேவியார்டு. இந்த ஸ்வாட் கிரேவியார்ட உருவாக்குனது மெடிசன் இம்மோர்டல். இந்த மெடிசன் இம்மோர்டல் நினைச்சது படிதான் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல இதுவரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் ஒருத்தர் இத்தனை பேரையும் கொலை பண்ணணும்னு நினைப்பாரா? இல்ல. கண்டிப்பா இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி ஒரு இடம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த இடத்துல பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. எல்லாமே பிரச்சனையா இருந்த இந்த இடத்துல கண்டிப்பா இதுல இருந்து வெளில போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எந்த பிரைஸும் இல்ல, அதுக்கு பதிலா எக்கச்சக்க டிராப் இருந்துச்சு, தேவையே இல்லாம துருப்பிடிச்சு போன 4 கத்தி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு இப்படி ஒரு இடத்த உருவாக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா தப்பிச்சு போறதுக்காவது ஏதாவது ஒரு இடம் விட்டுதானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம சிங்மிங்க்கு ஒரு ஐடியா வரும். அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே பாப்பான். கீழே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு பேக்சுன் கேட்கும் போது, கீழே குதிக்கணும், எல்லாரும் கீழே குதிங்க அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம சிங்மிங் இப்படி கீழே குதிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேக்சுனும் மத்த மவுண்ட் வார் டிசிபிள்ஸும் எதை பத்தியும் கேட்காம உடனே கீழே குதிச்சிருவாங்க. அப்ப அந்த எல்டர் யோசிப்பாரு, என்ன இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களா, எதை பத்தியும் கேட்காம அவங்க பாட்டுக்கு கீழே குதிச்சிட்டாங்களே, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு யோசிப்பாரு. அப்ப நம்ம சிங்மிங் கிட்ட அவர் கேட்பாரு, இப்படி கீழே குதிச்சா நம்ம சாவுக்கு இன்னும் தேடி போறோமே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஏதோ ஒண்ணு கீழே குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் சொல்லிடுவான். எதை பத்தி என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டான். உடனே இதை கேட்டுட்டு அந்த ஒடாங் செக்டரோட டிசிபிள்ஸ் எல்லாம் அமைதியா நிப்பானுங்க. டேய் பைத்தியக்காரனுங்களா, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள்ட்ட எனக்கு காது கேட்கலையா, கீழே குதிக்கடானா குதிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேக வேகமா பின்னாடி இருந்து அடிச்சு கீழே தள்ள ஆரம்பிச்சிருவான். இவனுங்களும் அங்க இருந்து வேகமா குதிச்சிட்டு இருப்பானுங்களா. அப்ப நம்ம சிங்மிங்கும் மேல இருந்து கீழே குதிச்சிருவான். இப்ப நம்ம சிங்மிங்கு கீழே குதிச்சுட்டு அங்க ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அதாவது இந்த மலை மேல ஏறிக்கிட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அவனுங்களையும் பிடிச்சு கீழே தள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுங்களால எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை தள்ளுவான். இப்ப இந்த எல்டர் யோசிப்பாரு, இது ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு பிளான் தான். ஆனாலும் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணான். அவரோட இன்சைட் ஸ்வாட் அட்டையே கேன்சல் பண்ணான். அப்படி கேன்சல் பண்ணதுனால தான் நினைச்சதை விட இவன் ரொம்ப 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 பெரிய ஆளா இருக்கான். கண்டிப்பா இவன் கிட்ட பிளான் இல்லாமலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். சரி, நம்மளும் அவனை நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாரையும் ஜம்ப் பண்ண சொல்லிடுவாரு. இவர் ஜம்ப் பண்ண உடனே அவனுங்களும் கீழே இருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், மேல இருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப எல்லாரும் கீழே போயிருவானுங்களா. போகும்போது ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பானுங்க. நம்ம சிங்மிங் அவனோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா கீழே போய் லேண்ட் ஆகுவான். இப்ப அவன் கிட்ட நம்ம ஜாங்கு ஜோகுலு சொல்லுவாங்க, நம்ம வந்த வழி எல்லாமே மூடி இருக்க சிங்மிங், எந்த வழியுமே இல்ல அப்படின்னு. எனக்கு தெரியும் அந்த பைத்தியக்கார மெடிசன் இம்மோர்டல் இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் கத்திக்கிட்டு இருப்பான்.
நம்ம சிங்விங் சுத்தி முத்தி பாப்பான். ஒருவேளை இந்த ராக் வால்ஸ் எதையாவது வெட்டிட்டு போகலாம். ஆனா அது மூலமா இந்த ராக் எல்லாம் இன்னும் வேகமா இவங்க மேல வந்து விழுக ஆரம்பிச்சிரும். சோ இவங்களே இவங்க சாவை இன்னும் ஸ்பீடா பண்ணிக்கிருவாங்க. அதனால அதை பண்ணக்கூடாது. வேற ஏதாவது ஒரு வழிதான் இருக்கணும். அந்த மெடிசன் இம்மோர்டல் அப்படி என்ன வழியை விட்டு வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்றதான் நம்ம சிங்விங் தேடிக்கிட்டே இருப்பான். என்னதுன்னு பார்க்கும்போது நம்ம சிங்விங் நிக்கிறான்ல, அந்த இடம் வந்து ஏதோ ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அதாவது இவன் நிக்கிற அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணை பார்த்தா அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிறது நார்மலா தர மாதிரி இருக்காது. ஏதோ வித்தியாசமா இருக்கும். கீழே தான் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்விங் உடனே எல்லாரும் உங்க ஸ்வாட் எடுங்க, எடுத்து இப்பவே கீழே என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாரும் அவங்களோட ஸ்வாட் எடுத்து அப்படி கீழே என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு தட்டுப்படும். ஏதோ ஒண்ணு வித்தியாசமான சவுண்ட் கேட்கும். அப்ப நம்ம பேக்சூன் தான் சொல்லுவான், இது மெட்டல், நம்மளுக்கு கீழே இருக்கிறது மெட்டல், இந்த மண்ணுக்கு கீழே ஒரு பெரிய மெட்டல் போர்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங்கும் நான் யோசிச்சது சரிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, விலகுங்களா, அதை வெட்டுறதுக்கு இந்த வேங்கை மாவன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திக்கிட்டு இந்த உடாங் செக்டரோட எல்டர் வருவான். யோ பைத்தியக்காரு, யோ கிளவா, உன்ட்டெல்லாம் சொன்னா ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதேயா, நீலாம் எப்படி இத்தனை நாள் உயிரோட இருந்த, போய் தொலைய அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உதச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுருவான் நம்ம சிங்விங். அப்ப அந்த உடாங் செக்டரோட எல்டர் ஹியோசான் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் வச்சிருப்பாரு. அது எப்படி தெரியுமா இருக்கும், டேய் நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன்டா, கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம சிங்விங் உடனே இந்த போல்டர் எல்லாம் கீழே வரப்போகுதுன்னா அதுக்குள்ளேயும் இதுல ஏதாவது ஒரு வழி இருக்கணும், அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம பேக்சூன் பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். இதேதான், யோ வேங்கை மாவன் நீ வெட்டுறதுக்கு வேலை வந்துருச்சு, இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடுவான். ஓ வந்துட்டேன், ஏன் வெட்டுறதுக்கு வேலையா, என் கத்திக்கு வேலை வந்துருச்சுங்களா, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்ஹான்ஸ்டு ஆராவை யூஸ் பண்ணி அந்த மொத்த பாதையும் வெட்டிடுவாரு. அதாவது இந்த மெட்டல் போர்டு இருக்குல்ல, சோ இந்த இடத்துலயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். எப்படியோ அவங்க மேல ஒரு என்ட்ரன்ஸை பார்த்தாங்களோ அதே மாதிரி கீழேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இதான் இப்ப வெட்டி இருப்பாங்க. இதை வெட்ட உடனே இது ஒரு பள்ளத்தை உருவாக்கும். பார்த்தா இதுக்குள்ளேயும் போகணும் போல. இப்ப வேற வழியே கிடையாது, இதுக்குள்ள போனா மட்டும்தான் நம்ம பழைக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சியோலையும் பேக்சூனையும் உள்ள தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு எல்லாரும் உள்ள குதிங்க, நீங்க சாக விருப்பம் இல்லைன்னா நீங்க இதுக்குள்ள குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லுவான். உடனே எல்லாரும் வேகமா வந்து உள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்பாடியோ எல்லாரும் உள்ள குதிச்சாங்க போல எப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா நம்ம சிங்மிங் திரும்பி பாப்பான். பார்த்தா அங்க நம்ம பெக்கர் பீசி இப்பதான் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இங்க அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களையும் நம்ம கூட்டிட்டு வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. சை இப்ப இது வேறையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் நேரா அவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தரா தூக்கி போட்டுட்டு இருந்தால, இப்ப அப்படியே கும்பலா பிடிச்சு மொத்தமா தூக்கி போட்டுருவான் எல்லாரையும், போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், நான் 2வது தடவை டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாரும் ஸ்டாம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா, விட மாட்டேன்டா, நான் கண்டிப்பா இந்த தடவை உயிரோடவே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பக்கத்திலே ஒரு கல்லு வந்து விழுகுமா. ஐயோ சீக்கிரம் ஓடு எல்லாம் விழுகுது, ஓடு அப்படின்னு ஓடும்போது பார்த்தா இவன் முன்னாடி அந்த எல்டர் நின்னுகிட்டே இருப்பான். ஐயோ யோ நீ ஏன் நிக்கிற, உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு போது அந்த எல்டர் மேலேயே ஒரு கல்லு விழுகிறதுக்கு வரும். அந்த எல்டர் அப்படியே பராக் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ ராமா, இந்த மாதிரி கழுசடை கூட எல்லாம் ஏன் என்னை கூட்டு சேர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அவரை பிடிச்சு அந்த கல்லுல இருந்து அவரை தடுக்க வச்சு, நீங்க எல்லாரும் ஸ்டாம்ப் அடிச்சு என்னை டிக்கெட் வாங்குறதுக்காண்டா எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விட மாட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த கல்லுலயே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஸ்பிரிங் மாதிரி தன்னோட காலை யூஸ் பண்ணி அப்படியே வேகமா அந்த ஓட்டைக்குள்ள போவான். பார்த்தா நம்ம சிங்மிங் என்ன நினைப்பானா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள விழுந்தோமா, அதே மாதிரி இதுலயும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனாதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வேகமா போவான். பார்த்தா 1/2 கிலோமீட்டர்லாம் இல்ல, 5 அடியில இருக்கும். 5 அடியில உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து கீழே தர இருக்கும். அதனால எவ்வளவு வேகமா போனானுங்களோ அவ்வளவு வேகமா நம்ம சிங்மிங்கும் அந்த எல்டரும் அப்படியே அவனுங்க முகரையிலே போய் மோதுவானுங்க. எவன்டாவ இங்க தரைய வச்சது, இந்த மெடிசன் இம்மோர்டல் ஒன்ன கூட நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம சிங்மிங். ஒரு வழியா இவனுங்க எந்த வழியா அந்த உள்ள இறங்கினானுங்களோ அந்த இடத்துலயும் கல்லு வந்து அடைச்சிரும். இப்ப அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சிங்மிங் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு அவன் கிட்டதான் பாஸ்பரசன் பேர்ல்ஸ் இருக்குல்ல, சோ அதை வச்சு அப்படியே என்னாச்சு அப்படின்றத பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் தான் அது, இந்த மெடிசன் இம்மோர்டல் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட யாரெல்லாம் தேடி வராங்களோ அவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்தை தான் உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பான். ஆனா உண்மையிலேயே இந்த இடம் இவங்களை காப்பாத்துமா இல்லையான்றது அந்த மெடிசன் இம்மோர்டலுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த போர்டர் எல்லாம் விழுந்தாதான் இவங்க தப்பிக்க போறாங்களா இல்லையான்றதே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த இடத்த அதுக்கு உடைச்சு பார்க்கணும். அப்ப இத உடைச்சு பார்க்க முடியாமையே அவர் இந்த இடத்த உருவாக்கி இருக்காரு. மேபி இப்ப விழுக போற கல்லெல்லாம் இந்த இடத்துக்குள்ள உடஞ்சு விழுந்துச்சுன்னா
கண்டிப்பா இவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். இங்கேயே மொத்தமா எல்லாரும் சமாதி ஆயிருவாங்க. நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிருவான், இந்த இடம் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம சிங்மிங்கும் மத்தவங்களும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இதுல இருந்து வெளில வர போறாங்க, இதுல இருந்து எப்படி திரும்பி அவங்க நிலத்துக்கு வர போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பாப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.